வந்து பேர் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மெசேஜ் போயிட்டே இருக்கு. இப்படி அவ்வளோ பெருசாக அனுப்பியிருக்காங்க. இதை நான் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. பட் அதை வந்து நான் பேராஃப்ரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை படிக்கட்டுமா? A woman is seeking urgent advice about her marriage but requests that her name not be mentioned publicly. She got married at the age of 19 and has been married for 9 years. She describes herself as very reserved, shy, not naturally expressive, which has created ongoing tension with her talkative and highly particular mother-in-law. From the beginning of the marriage, there were issues, probably related to unmet dowry expectation. Over time, small daily matters, household issues, matters, have led to frequent criticism. Though there is no physical abuse, she feels emotionally hurt by constant verbal comments and indirect remarks. She feels her in-laws expect her to behave exactly as they want, suppressing her own personality and preferences. Initially, she stayed silent out of fear and respect, believing her daughter-in-law must simply obey. But now, she feels she cannot continue living that way and wants space to be herself. Her husband works abroad. So husband picture le illa, வெளியூர்ல இருக்காரு. So lives with her in-laws. She feels that there isn't strong emotional bond with him due to the distance. Long distance nala husband oda avlo close ah illa avanga bond. When she recently opened up to him about the issue, he did not support her, which made her regret speaking up. Recently, a small misunderstanding escalated and her in-laws complained to her husband that she doesn't want to live with them. She wonders if trying to set small boundaries triggered them. She feels confused, anxious, and unsure how to fix the situation, but still hopeful things can improve. She is asking for guidance and support on how to handle this emotionally and physically. சொல்லுங்க. நீ சொல்லு. அம்மா நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா? இல்ல நான் போவா? நீ போ. ஸோ உங்க பேர் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்க யூஆர் அ வெரி போல்ட் பர்சன். ஆஸ் அ உமன் யூஆர் அ வெரி போல்ட் பர்சன். ஐ டோன்ட் நோ இஃப் யூ ஹேவ் சில்ட்ரன். உங்களுக்கு குழந்தை இருக்கான்னு தெரியல. குழந்தை இருந்தாலும் இல்லைனாலுமே நீங்க 9 இயர்ஸ் இந்த மேரேஜ்ல சர்வைவ் ஆயிருக்கீங்க. அதுவும் தனியா நீங்க ஹேண்டில் பண்ணிருக்கீங்க எல்லா விஷயமும், உங்க ஹஸ்பண்ட் இல்லாம இந்த இன்லாஸோட. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க உங்க வீட்ல இருந்து, இப்ப இருக்கிற வீட்ல இருந்து உங்களுக்கு இண்டிபெண்டன்ட். இதுல முக்கியமான பாயிண்ட் வந்து யூ மஸ்ட் பி ஃபைனான்ஷியலி இண்டிபெண்டன்ட். அதாவது உங்ககிட்ட பண வசதி இருக்கணும் டு கோ சம்வேர். உங்ககிட்ட கொஞ்சம் செலவுக்கோ இல்ல ஒரு ஃப்ரீடம் இருக்கணும் டு டூ. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க பண்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பைசா வேணும். அது இருக்கா? அது ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யாராவது ஃபேமிலி இருக்காங்களா? அம்மா, அக்கா, தம்பி, அண்ணா, பெரியம்மா, பெரியப்பா, மாமா, இல்ல ஒரு நல்ல ஃப்ரெண்டு யாராவது ஒருத்தவங்க வீட்டுல போய் நீங்க தங்க முடியுமா? அப்படி தங்க முடியும்னா ஒரு ஃபியூ டேஸ் நீங்க பொட்டியை கட்டிட்டு கொஞ்சம் கையில காசு எடுத்துட்டு வேற ஒருத்தவங்க வீட்டுக்கு போய் ஸ்டே பண்ணிட்டு அங்கே இருந்து உங்க ஹஸ்பண்ட்க்கு ஃபோன் அடிச்சு, என்னால வந்து இமோஷனலி நான் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன், என்னால அங்க இருக்க முடியல, நான் வந்து தனியா வந்திருக்கேன், வெளியில வந்திருக்கேன், எனக்கு ஒண்ணு தனியான ஒரு வீடு பார்த்து கொடுங்க, நான் தனி கொடுத்து நான் போயிடுறேன். அப்படி இல்லைன்னா நீங்க எங்க இருக்கீங்களோ, அப்ராட் எங்க இருக்கீங்களோ அங்க நான் வந்துடுறேன். என்னால இனிமே அந்த வீட்டுல இருக்க முடியாது, என்னால தாங்கிக்க முடியல, என்னை ரொம்ப இமோஷனலி ஹர்ட் பண்றாங்க, எனக்கு வந்து ரொம்ப ப்ரெஷரா இருக்கு அப்படின்றத நீங்க டைரக்டா உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லணும். இதுல நான் உங்க மாமியாரோ மாமனாரெல்லாம் நான் வந்து அவங்களெல்லாம் கன்சிடரே பண்ண மாட்டேன். உங்க ஹஸ்பண்ட் மட்டும்தான் நான் தப்பு சொல்லுவேன். ஏன்னா அவர் உங்க சைட்ல உங்க ஸ்டாண்ட் எடுக்கல, உங்களுக்கு அவர் ஸ்டாண்ட் எடுத்துருக்கணும். இல்ல நீங்க போல்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களை என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு உட்கார வச்சு நல்லா உங்க மைண்ட்ல என்னென்ன பாயிண்ட்ஸ் நீங்க சொல்லணும்னு தெரியுதோ அதெல்லாம் காமா, இப்ப நான் பேசுறேன்ல இந்த மாதிரி ஒரு டோன்ல இமோஷனல் ஆகாம நீங்க எடுத்து அவங்க கிட்ட சொல்லிடலாம், உங்க மாமனார் மாமியார் கிட்ட. ஆனா ஒரு விஷயம், நீங்க இது சொன்ன உடனே பேக் ஃபயர் ஆகும். உங்க ஹஸ்பண்ட் போன் அடிச்சு, பாரு இவ மரியாதை கெட்டத்தனமா பிஹேவ் பண்றா, இவெல்லாம் இப்படிப்பட்ட பொண்ணு, இவளை இன்னைக்கே வேணாம்னு சொன்னேன், அப்படி சொன்னேன், இப்படி சொன்னேன்னு நடக்கும். இதை நீங்க ஒண்ணு இப்ப பண்ணலாம், போனா போது நான் என்ன இருந்தாலும் பாத்துக்கலாம் முடிவு பண்ணிட்ட சைன் அப்படின்ற முடிவுல நீங்க இருந்தீங்கன்னா இதை நீங்க பண்ணலாம். இல்லையா, நான் சொன்ன மாதிரி ஒரு இடத்துக்கு போறீங்கல்ல, அப்ப பேசுறீங்கல்ல உங்க ஹஸ்பண்ட் கிட்ட, அப்ப இதையும் நீங்க சொல்லுங்க, நீங்க வர்ற வரைக்கும் என்னால தாங்க முடியாது, நான் உங்க அம்மா அப்பா உட்கார வச்சு கேள்வி கேட்க போறேன், இதோட இன்னையோட இதை நிறுத்திக்கன்னு நான் சொல்ல போறேன். அப்படி நீங்க இந்த பிஹேவியர்லாம் நிறுத்தலைன்னா நான் வந்து ஐ ஹேவ் டு டேக் அ டிராஸ்டிக் டெசிஷன்றத நீங்க சொல்ல போறீங்க அப்படின்றத நீங்க உங்க வீட்டுக்காரர்கிட்ட தெரிவிச்சுட்டு இதை சொல்லலாம். இது வந்து நான் நினைப்பேன், யாராவது ஒருத்தர் மேரேஜ்ல இருக்கிறவங்களுக்கு யாராவது ஒருத்தர் என்ன இப்படி மோட்டிவேட் பண்ணியிருந்தா நான் வெளியில வந்திருப்பேன், அக்கா எனக்கு யாராவது ஒரு அக்கா சொல்லியிருந்தாங்கன்னா நான் வெளியில வந்திருப்பேன், யாரும் எனக்கு இந்த தைரியம் கொடுக்கல அப்படின்னு நாளைக்கு நீங்க சொல்லிடக்கூடாதுன்றதுனால நான் இதை சொல்றேன். உங்களுக்கு ஒரு சின்ன தைரியம் வேணும்னா நான் சொல்றேன். ஆனா அதுக்கு முக்கியமா பணம் வேணும், ஃபைனான்சியல் சப்போர்ட் வேணும், உங்களுக்கு ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கணும் டு கோ பேக்.
ஃபேமிலி சொல்லுவாங்க இவன் என்ன தூக்கி போட்டு வந்துட்டா 9 வருஷம் இருந்துட்டு வந்துட்டான்னு. அதெல்லாம் அவங்க ஃபேமிலிக்கு தெரியாது நம்ம என்ன கோத்ரூ பண்றோம்னு. இல்ல நீங்க சொல்ற மாதிரி உங்க பாயிண்ட்கே போய் இதெல்லாம் சப்ப மேட்டர், எல்லா மாமியாரும் மாமனாரும் பண்ற விஷயம் தான், இதெல்லாம் ஒரு சாதாரண மேட்டர், எதுக்குமா இதுக்கு போய் ரியாக்ட் பண்ற, போனா போதுன்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டுன்னு சொல்லலாம். நிறைய பேர் அப்படிதான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஜெனரேஷனல் ட்ராமாவை பிரேக் பண்ணணும்ன்றதுதான் என்னுடைய, தட்ஸ் மை சஜஷன் டு ஆல் த விமன் அவுட் தேர் அண்ட் டு ஆல் த இன்லாஸ், மதர் இன்லா ஆஃப் ஆல் பாய் ஆர் கேர்ள். ப்ளீஸ் லெட் யுவர் சில்ட்ரன் கோ. அவங்கள நீங்க இமோஷனலி கட்டி போட்டு உங்களோட வச்சுக்காதீங்க. நீங்க இமோஷனலி அவங்கள உங்க மேல கட்டி போட்டு வச்சீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு விஷயத்துல அவங்களோட வாழ்க்கையை வாழும்போது half of them belongs to you back home. நம்ம ஜாலியா இருக்கும் போது நம்ம வீட்டுக்கு ஏதோ வாங்கிட்டு போயிடணும், அம்மாக்கு ஏதோ கொண்டு போயிடணும், சாப்பாடு கொடுத்துடணும், இப்படியே இருக்கே தவிர அந்த பசங்க தன்னுடைய லைஃபை தான் என்ஜாய் பண்ணணும்னே நினைக்க மாட்டேங்கிறாங்க. அது வந்து ஒரு ஏதோ ஒரு ஜெயில நம்ம அவங்களை கட்டி வைக்கிறோம். ஸோ இஃப் சம்படி சம் இன்லா இஸ் வாட்சிங் திஸ் அண்ட் தே ஃபீல் லைக் தேர் சைல்ட் நீட்ஸ் டு பி அண்டர் தேர் கண்ட்ரோல், அது வந்து வில் நாட் ஒர்க். டோன்ட் டூ தட், யூர் ரூயினிங் தம். அப்படி உங்களுக்கு அவங்க உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கணும்னா கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க, வீட்லயே வச்சுக்கோங்க, மடியிலே உட்கார வச்சுக்கோங்க. நீங்க அனுப்பாதீங்க வெளியே, இன்னொரு வீட்டுக்கு அனுப்பி இன்னொருத்தரோட ஒரு ஃப்ரெஷ் லைஃப் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லாதீங்க. இது இஃப் எனிபடி இஸ் லைக் தட், இஃப் யூ ஆர் அன் இன்லா அண்ட் யூர் டூயிங் தட் யுவர் ஃபேமிலி, ப்ளீஸ் டோன்ட் டூ தட். ஏன்னா அந்த 2 பேர் ஏன் வந்து கல்யாணம் பண்ணோன்னு தனி கொடுத்துனா போய் உட்கார வைக்கிறாங்கன்னா அவங்க தே ஹேவ் டைம் டு ஃபிகர் அவுட் தேர் லைஃப் டுகெதர். நம்மளையே தொங்கிக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா, சண்டை நல்லது கெட்டதெல்லாம் அவங்களுக்குள்ள வந்து அவங்க ஃபிகர் அவுட் பண்ணிப்பாங்க. நம்ம போய் தொந்தரவு பண்ணக்கூடாது. அதனால திஸ் இஸ் ஃபார் த இன்லாஸ் இஃப் தேர் வாட்சிங், நாட் யுவர் இன்லாஸ். அவங்க இன்லாஸ் சொல்ற வேற யாராவது வாட்ச் பண்றவங்களுக்கு சொல்லுங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு 28 வயசு ஆகுது, இங்கே வந்து ஒரு 9 இயர்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 35 அவங்க வரும்போது அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக அவங்களோட மெச்சூரிட்டி இருக்கும். ஏற்கனவே அவங்க எல்லா விதத்துலேயும் நல்லவங்களாக தான் இருக்காங்க. இவங்க வந்து எப்படியாவது பொறுத்து போயிடணும், அத்தை மாமா நம்மளுக்கு முக்கியம், எப்படியாவது நம்ம இது பண்ணலாமே. ஆனால் அவங்க பொண்ணு தானே, அவங்க சின்ன பொண்ணாக இங்கே வந்திருக்காங்க. அதனால ஒரு மிக்சியை உடைச்சிருப்பாங்க, ஏதோ ஒரு சாதத்தை குழைய வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி தவறுலாம் அவங்களுக்கு சொல்லும் போது அவங்கள திட்டாமல் வளர்ந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு ரீசனுக்கு தேவையில்லை. எதிர்க்க இருக்கிறவங்க உங்களை பற்றி ஏதாவது ஒரு கடுன்னு சொல்லணும்னா அது ஒரு ரீசனே தேவையில்லை, எப்படினாலும் அவங்க சொல்லிடுவாங்க. நீங்கள் வச்சிருக்க பொட்டு சரியில்லை, நீங்கள் வச்சிருக்க கலர் சரியில்லை, ஏதாவது ஒரு ரீசனை கண்டுபிடிச்சி சொல்லிடுவாங்க. எப்பொழுதுமே மாமியார் வந்து அம்மா ஆகவே முடியாது இல்லையா. அதனால நம்மளும் அவங்கள வந்து எவ்வளவுதான் நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகலான்னா கூட நம்ம மைண்டு சொல்லும் இவங்க என்னை மட்டும் ஏன் ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா. இவங்க பேச வேண்டியதெல்லாம் 2 பேர்கிட்ட தான். ஒன்று அவங்க வீட்டுக்கார்ட்ட, இன்னொன்று அவங்க குழந்தை இருந்ததுன்னா அவங்க குழந்தைகிட்ட இதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணாமல் அந்த குழந்தைய நல்லா வளர்க்குறது. 2 அதை அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு தான் அவங்க அட்ரஸ் பண்ணணும். அவங்க வீட்டுக்கார்ட்ட வந்து இன்னும் கொஞ்சம் அவங்க பேசணும்னா அந்த இடத்துல இருந்து பேச முடியாது. She is at a place where her mom-in-law will be there all the time. ஸோ அப்போ இன்னொரு இடத்துக்கு போய் பேசணும். அப்போ வீட்டில் இருக்கிறவங்க ஒரு அண்ணன் தம்பி மாதிரி யாராவது ஒருத்தங்க அம்மா விட கொஞ்சம் இதுவாக கேட்டுப்பாங்கன்னா, நான் வந்து அங்கே இருந்து நான் ஃபோன் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் வீட்டுக்கு வர்றேன், நான் வீட்டுக்கு என்னை கூப்பிடுங்க. இந்த ட்ராமா அவங்க ஒரு ட்ராமா சொல்லிகிட்டே போகலாம். ஆக்சுவலாக வீட்டில் இருந்து அவங்களுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்க சொல்லலாம். இந்த வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் இருந்துட்டு போட்டோம், இவங்களுக்கு உட முடியல, அவங்களுக்கு உட முடியல, இந்த குழந்தை வந்து ஒரே ஒரு வாரம் இங்கே இருந்துட்டு போட்டோம், அப்போ அவங்க அட்ரஸ் பண்ணலாம். அப்போ அந்த வீட்டில் இருக்கிறவங்க பேசாமல் இருக்கணும். அந்த ஃபோனில் இந்த பொண்ணு மட்டும்தான் அந்த வீட்டுக்கார்ட்ட பேசணும். அவங்கள்ட்ட சொல்லிட்டு எனக்கு இன்னைக்கு ஐ வாண்ட் யூ டு ஸ்பீக் ஃபார் மீ, ஐ ட்ரைடு மை லெவல் பெஸ்ட், ஐ கேவ் மை வெரி பெஸ்ட் டு தம் அண்ட் ஐ வாண்ட் சம்படி டு சப்போர்ட் மீ. இஃப் யூ டோன்ட் சப்போர்ட், should I talk to my parent? You should talk to your parent. இல்ல அவர் கேட்கணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நான் என்னோட சாய்ஸ், நீங்க பேசாட்டி எங்க அம்மா அப்பாட்ட சொல்றது எனக்கு அவங்கள்ட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. இன்ஸ்டெட் நான் அவங்க கிட்டே நான் சொல்லிடுவேன். ஸோ do not mistake me when she is calling you, you better support me because I have gone through it. அண்ட் இவங்களுக்கு குழந்தை இருக்கா என்னன்னு தெரியல. மற்றவங்கள்ட்டெல்லாம் யாருனாலும் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் தான் சொல்லுவாங்க இல்லையா. அதனால இந்த பொண்ணு வந்து இப்போ இதை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிற பொண்ணா இருக்காங்க, அது எப்படியாவது சால்வ் ஆகிடாதான்னு பார்க்குறேன். இதுக்கு சால்வ் ஆகிறதுக்கு 2 விஷயம் தான் கரெக்டாக ஹெல்ப் பண்ண போகுது. ஒன்று அவங்கள உட்காந்து வச்சு மணி எடுக்கிறது, 2வது தனி கொடுத்தணும் போகுது. நீங்க சொல்றீங்க அவங்க வீட்டுக்கு அங்கேயே போயிடலாம். பவுண்டரி அவங்க டே 1ல இருந்து செட் பண்ணாதது தான் இதுக்கு மெயின் காரணம். அதுக்கு அந்த பொண்ணு காரணம் இல்ல, அந்த வீட்டுக்கார அந்த பொண்ணு தான் காரணம். அந்த பொண்ணு தான் காரணம். இல்ல அந்த வீட்டுக்கார இப்ப டூ லேட் இல்லமா. அந்த காலம் எல்லாம் மாறிடுச்சு. அந்த காலம் எல்லாம் மாறிடுச்சு. முன்னாடி நீங்க இருக்கிற காலத்துலதான்
நீங்க பொண்ணு ஏதாவது எதிர்த்து சொன்னா வளர்ப்பு சரியில்லைன்னு பேசுவாங்க. இப்பெல்லாம் பேசினா அதே பொண்ணு ஆமா வளர்ப்பு சரியில்லை தான், நான் இப்படிப்பட்ட டைப் தான், உங்க உங்க பையனுக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு உங்க பையனை பிடிச்சிருக்கு, நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பாத்துக்கிறேன், லெட்ஸ் கோ எக்ஸிஸ்ட்ன்ற உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சிப்ளிங் பிரதர் இருக்காரு, 2 டாட்டர்ஸ் அண்ட் ஒரு சன். அந்த பொண்ணு அவங்க வந்து ஒரு பொண்ணு பாக்குறாங்க அந்த அந்த பிரதருக்கு. அந்த பொண்ணு கிட்ட அவங்க கேக்குறாங்க, நீ வந்து எங்க வீட்டுக்கு வருவாங்கல்ல, பொண்ணு பார்க்க வருவாங்கல்ல, இவங்க அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் பாக்குறாங்க, அந்த பையனும் இவங்க வீட்டுக்கு வராங்க. இங்க வந்த அப்புறம் அந்த பொண்ணு வந்து நார்மலா பேசிச்சு. அந்த பொண்ணு ஒரு ஐடி கம்பெனில வேலை செய்யறாங்க. ஆல்மோஸ்ட் அந்த பையனுக்கு ஈக்குவலா சம்பாதிக்கிறாங்க. சென்னையில இருக்காங்க. அந்த 2 டாட்டர்ஸ் வந்து யூஎஸ்ல இருக்காங்க. கல்யாணம் ஆகி தேர் ஆல் செட்டில்டு, வெல் செட்டில்டு. எல்லாம் பார்த்துட்டு ஒருவேளை நாளைக்கு உங்க அம்மா அப்பாவுக்கு உடம்பு முடியலன்னா நான் தான் உங்க அம்மா அப்பாவை இங்க இருந்து பாத்துக்கணுமா, இல்ல இந்த டாட்டர்ஸ் நீங்க 2 பேரும் வந்து பாத்துப்பீங்களா, இல்ல நீங்க 2 பேரும் உங்க அம்மா அப்பாவை இங்க இருந்து அங்க கூட்டிட்டு போயிடுவீங்களா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி. கல்யாணத்துக்கு முன்னாடி ஆமா, இந்த கோத்ரூ பண்றதுக்கு முன்னாடியே கேக்குறாங்க. என்கிட்ட எனக்கு வந்து ஒன் ஆஃப் த சிஸ்டர்ஸ்ல ஒருத்தவங்க என் ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட இந்த கதையை சொல்றாங்க. பாருங்க சைன், இந்த காலத்துல பொண்ணுங்க எல்லாம் இப்படி மாறிட்டாங்கன்னு. அப்ப நான் சொன்னேன், அவங்க அந்த பொண்ணு கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க 2 பேரும் இங்க வந்துருவீங்க, அந்த பொண்ணு நர்ஸ் வேலை பார்க்கணுமா உங்க அம்மா அப்பாக்கு? அது நியாயமில்லாத ஒரு விஷயம். அண்ட் அந்த பொண்ணு ஒரே கிட்டு, அவளுக்கு அம்மா அப்பா இருக்காங்க, அவளுக்கு ஒரு வீடு இருக்கு. she can go and live with her parents. அவங்க உங்க அம்மா அப்பாவை பாத்துக்கணும்னு அவசியம், உங்க அம்மாவை பாத்துக்கணும். அந்த பையனுக்கு இருக்கு கடமை, இந்த சன்னுக்கு கடமை இருக்கு, 2 சிஸ்டர்ஸ்க்கு கடமை இருக்கு. 3 பேரும் பாத்துக்கலாம். இந்த பொண்ணு அவ வேலையை விட்டுட்டு வந்து பாக்கணும்னு அவசியம் கிடையாது. இல்ல கவலைப்படாத, நாங்க பாத்துக்கிறோம், அந்த பொண்ணோட அந்த பையனோட லைஃப் தான் எங்களுக்கு முக்கியம், எல்லா ஜாதகம் எல்லாம் புரிஞ்சிருச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இது பார்த்து அவங்க ஒரு வழியா அந்த பொண்ணு தான் அவனுக்கு செட் ஆயிருக்கு. சோ அந்த பொண்ணு கேட்டதை வந்து இங்க இருக்கிற அந்த யங் சிஸ்டர்ஸ்க்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. என்னடா அது வரதுக்கு முன்னாடியே மாமியாரை பாத்துக்கணுமான்னு கேக்குறாளே அப்படின்னு. உல்டாவா ஒரு வார்த்தை கூட அவங்க அந்த பக்கம் போய் உங்க அம்மா அப்பாவுக்கு முடியலன்னா கூட என் பையன் என் தம்பி வந்து பாத்துப்பான்னு சொல்லல. இல்ல கவலைப்படாத, அது கூட வேணாம், நீ எங்க அம்மா பத்தி நீ கவலைப்படாத, நீயும் என் தம்பியும் ஜாலியா இருங்க, அவன் சந்தோஷமா இருந்தா. இல்லம்மா, அவ சந்தோஷமா இருந்தா போதும், நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருங்க, நாங்க 2 எங்க சிஸ்டர்ஸ் பாத்துக்கிறோம், எங்க அம்மாவை நாங்க கூட்டிட்டு வந்து பாத்துக்கிறோம், இல்ல நாங்க வில் டேக் டர்ன்னு சொல்லல அவங்க. அதுக்கு முன்னாடியே அவங்க இதை ஜட்ஜ் பண்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் வேற ஒரு பொண்ணு வந்து பார்த்து கல்யாணம் ஆகி வந்துருச்சு. இப்ப அந்த அம்மா இங்கதான் இருக்காங்க. ஏன்னா அந்த பொண்ணு சொன்னதை எடுத்துக்கிட்டாங்க. அந்த பொண்ணு சொன்னதை எடுத்துக்கிட்டாங்க. That is very good. அதுதான் சொல்றேன், ஜெனரேஷன் மாறிடுச்சு. சோ அவங்க அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க. ஏன்னா அந்த பையனுக்கு டிராவலிங் ஜாப், அந்த பையன் அப்பப்ப ஆன் சைட் போவான், அங்க போவான், இங்க போவான், நாட் யூஎஸ்க்கு வர மாட்டாரு, வேற வேற ஊருக்கு எல்லாம் போவாரு. சோ ஆனா அதை எடுத்துக்கிட்டாங்க. ஆனா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். ஆனா அது எப்போ ப்ராப்ளம், எப்போ ஒர்க் ஆகும்னா அந்த பையன் அந்த வைஃப்க்கு சப்போர்ட்டிவா இருந்தானா ஒர்க் ஆகும். வைஃபே அவள என்ன அவளை சொல்ல, இந்த கதை சொல்ல, நான் இந்த இவங்க கேள்விக்கு ஓகே, அதுக்கு நீங்க அம்மா சொல்லி முடிச்சிட்டாங்களா? இப்ப நீங்க சொல்லுங்க. நான் சொல்றது என்னன்னா, இந்த கேள்வி கேட்டவங்களுக்கு வந்து சைந்தவி சொன்ன பாயிண்ட் வந்து மாமியார்கிட்ட சொல்லி உட்கார வச்சு சொல்லலாம் அப்படின்னா அவங்க அந்த ஸ்டேஜ்ல தாண்டிட்டாங்க. சைந்தவி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண, கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன வேணா கேள்வி கேட்கலாம், ஏன்னா ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். சோ அந்த பவுண்டரி அப்பயே செட் பண்ணிட்டா ஓகே, அது செட் ஆகல, இவ்வளவு கல்யாணம் முன்னாடி இவ்வளவு பேசுறாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் இவ்வளவு பேசுவான்னு விட்டுருவா, செட் ஆகாது, அது ஓகே. கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம பேசணும்னா மோஸ்ட் ஆஃப் த மாமியார் மருமகள் அந்த இதுல இட் பி a ப்ராப்ளம். எஸ்பெஷலி அந்த ஹஸ்பண்ட் சப்போர்ட்டிவா இல்லைன்னா அந்த பொண்ணால பேசவே முடியாது அந்த வீட்டுல. மாமியார்ட்ட போயிட்டு உனக்கு நாங்க சொல்றதெல்லாம் கேளுங்க, நீங்க சொல்றது என்னால கேட்க முடியாதுன்னு சொல்லவே முடியாது. அவங்க எஸ்பெஷலி அந்த பையன் ஊர்லயே இல்ல, அவங்க மாமியார் மாமனாரோட தான் அந்த பொண்ணு வாழ்ந்தாகணும். அப்போ அந்த பையன் வருஷத்துக்கு 2 வாட்டி வருவான், 3 வாட்டி வருவானா, அந்த டைம் மட்டும் தான் அவன் அந்த ஸ்பெண்ட் பண்ற டைம் இருக்கு தவிர இவங்க போய் எதுவுமே பவுண்டரி எதுவுமே செட் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் மோஸ்ட் ஆஃப் மாமியார் வீட்டுல மாமியார் அந்த பொண்ணை சமைக்க கூட விடாது. ஜெனரல் இதுல சமைக்கணும், அந்த கிச்சன்ல விட மாட்டாங்க, ஹெல்ப் பண்ண வேணா கூட நிக்க வச்சுப்பாங்க. நல்லா இருக்குமே அப்படி இருந்தா. நிறைய பேர் வீட்டுல அப்படி இருந்ததுல கிச்சனை தரமாட்டேன் சொல்லுவாங்கல்ல, நான் செத்து போன அப்புறம் வேணா கிச்சன் எடுத்துக்கோ, அது வரைக்கும் கிச்சன் ஆனா வேலை தானே வாங்குறாங்க, வேலை வாங்குவாங்க. ஆனா சமைக்கிற கிச்சன் கவுண்டர் வந்து சாவி கொத்து சாவி. நீ ஒரு இதுல பேச ஒரு வீடியோ டாபிக் பேசினால கிராபிங் பவர்னு, 50 வயசு ஆகுது அந்த வீட்டுடைய கொத்து சாவி கையில வருதுக்கு ஒரு லேடிக்கு. மருமகள மாமியார்லாம் 50 செட்டு பிறகு நீ உங்களுக்கு 50 வயசு. அதுதான் கேர்ள்ஸ்க்கு சொல்றேன் வினோத், அப்படி ஒரு மாமியார் இருக்காங்க சமைச்சிருங்க, எனக்கும் சேர்த்து சமைச்சிருங்க. இல்ல அதுதான் இல்லப்பா, அந்த பொண்ணு சொல்ற, அந்த பொண்ணு வந்து பெரிய அந்த முடிஞ்சா நான் அதை ஸ்கிரீன்ஷாட் போறேன், சம்மரைஸ் போடுறேன். இல்ல அந்த பொண்ணு பேர்ல பயங்கர பேசாயிருக்கு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அந்த எல்லா ப்ராப்ளமும் 75% அந்த ஃபேமிலியில நடக்கிற ஒரு ப்ராப்ளம். தட் மீன்ஸ் எல்லா மாமியாரும் மருமகளை திட்டிட்டே தான் இருப்பாங்க வீட்டுல, எஸ்பெஷலி இந்த மருமகம் இல்ல, பையன் ஊர்லயே இல்ல, சின்ன சின்ன விஷயங்கள் தான் இது எல்லாமே. இல்ல அந்த பொண்ணு ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் எடுத்து வந்திருக்கு. அவங்க வந்து டவுரிக்காக தான் திட்டுறாங்க, அந்த பொண்ணு அசீவ் பண்ணிருக்கு. ஐ டோன்ட் நோ இட்ஸ் ரியல் ஆர் நாட். இல்ல முதல்ல இருந்து அது சொல்லிட்டு அதான் அவங்க வந்து எல்லாத்துக்கும் காரணம் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்கம்மா. அவங்களுக்கு ஒரு காரணம் வேணும்.
அவங்க அந்த பொண்ணு சொல்லுது Dowry இப்ப பண்ணாலே தப்பு இல்லையா? உள்ள வைக்கலாம். இல்லீகல். ஆமா இல்லீகல் தான். இல்லீகலா பேசுறாங்களே. இல்ல நான் என்ன சொல்றேன்னா அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பொண்ணு இதை நினைச்சு அவங்க எதுவுமே கேட்கல, இவங்க பண்றாங்க, ஆனா அவங்க எதிர்பார்த்ததை விட கம்மியா பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த பொண்ணுக்கு மைண்ட்ல இருக்கு. ஆனா அவங்களும் வெளிப்படையா சொன்ன மாதிரி தெரியல. ஆனா காரணம் வந்து நீங்க குடும்பம் பண்ணலன்ற மாதிரி சொல்றாங்கன்ற இல்ல, மாதிரி. கடைசியா அவ கேட்டது என்னன்னா, அவங்க வந்து இந்த பொண்ணு நம்மளுக்கு ஒத்து வர்ற மாதிரி தோணல அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்ட சொன்னதை கேட்டுட்டாரு. இல்லம்மா அது பையன் அந்த பையன் கிட்ட. அதுதான் சொல்றேன், இந்த பையன் வந்து இது சப்போர்ட்டிவ். நம்ம வீட்டுக்கு தோதுப்படுற பொண்ணா தெரியல அப்படி அது சொல்லி. 9 வருஷத்துக்கு அப்புறம் கதை அது நீங்க சொல்றது, அது இட்ஸ் நாட் ஈவன் அ பாயிண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1 வருஷம் 2 வருஷம் சொன்னா ஓகே, 9 வருஷத்துக்கு. ஆனா இங்க ப்ராப்ளம் என்னன்னா, நான் அகைன் கோ பேக் டு தி பாயிண்ட் வேர் அந்த பையன் சப்போர்ட்டிவா இல்லாம அவன் வேற ஏதோ வெளிநாட்டுல இருக்கான், அதாவது ஃபேமிலியை கூட்டு போக முடியாத ஒரு நாட்டுல இருக்கான் வச்சுக்கலாம். ஆமா, கண்டிப்பா. அப்போ அந்த பொண்ணு வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அந்த ஹஸ்பண்ட் கிட்ட தான் சண்டை போடணும். என் மாமனார் மாமியார் இப்படி பிடிக்கல சண்டை போடலன்னு சொன்னா அது வந்து எஸ்கலேட் ஆகும். ஆமா. அது பேக் டு அவளுக்கே வரும். நீ மாமியார் என்னால இருக்க முடியாதுன்னு அவன் சொன்னானாவே அது அந்த வீட்டுக்காரன் சொல்லுவான். அப்படின்னா மாமியார்ட்ட பேசவே கூடாது. இல்ல மாமியார் இல்லாம அந்த பையன் கிட்ட கூட போய் சொல்லிட்டு உங்க அம்மா அப்பா கிட்ட எனக்கு ஒத்து வரலன்னு சொல்ல முடியாதுன்னு. அதான். அப்ப எல்லா பையனும் சொல்லுவான், அப்படின்னா நீ இது பண்ற வெட்டியா எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதான்னு கேட்பான். நான் என்ன சொல்றேன்னா, என்னை கூட்டு போய் நீங்க கூட வச்சுக்கோ, அவ்வளவுதான். நான் தனியா வாழ்றதுக்காக வரல. Best solution அது. நான் தனியா வாழ்றதுக்காக இந்த இத்தனை வருஷம் நான் அவங்க கூட கல்யாணம் பண்ணிட்டு வரல. 9 வருஷம் நான் இருந்துட்டேன், இப்ப நான் உங்ககிட்ட இருக்க ஆமா அவ்வளவுதான். அவர் துபாயில இருந்தா போக முடியாது. வேற நாட்டுக்கு வாழ்ற. ஏன்னா இன்னொரு விஷயம் நம்ம பேசியிருக்கோம் அடிக்கடி, ரைட்? ஒன்ஸ் ஒரு பேட்டர்ன்ல ஒரு ஐ டோன்ட் மென் உமன் ஐ டோன்ட் நோ, பட் மோஸ்ட்லி ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் அதுவே அதுவே வாழ்க்கையாயிடும் அவங்களுக்கு. வருஷத்துக்கு ஒரு 3 வாட்டி வந்து ஒரு 10 நாள் பொண்டாட்டியோட இருந்துட்டு ஐயோ சொல்லிட்டு திரும்பி அவன் ஜாலியா பேச்சுலர் லைஃப் போயிடும், அந்த ஊருக்கு போயிட்டு இருந்துருவான். அது நிறைய பேர் நமக்கு என்னோட அதை பத்தி நிறைய தெரிஞ்சவங்க எல்லாரும் நம்ம அந்த பாயிண்ட் நிறைய பேசியிருக்கோம் அவங்க முன்னாடி. வந்து நிறைய பேரு அவங்களோட 45 ஆகுற வரைக்கும் இந்த பேச்சுலர் லைஃப்லயே வெளியிலேயே தங்கிட்டு பணம் சம்பாதிக்கிறேன்ற பேர்ல ஃபேமிலியை வந்து ஐதர் மாமியார் மாமனார் பக்கத்துல, இப்ப நம்ம வீட்டுல எடுத்துக்கிட்டோம்னா கூட என்னோட சிஸ்டர்ல வந்து அவங்க என்னோட மாமியார் மாமனார் வீட்டு பக்கத்துல தான் இருக்கா. அதே ஊர்ல தான் அவங்களோட இன்லா இருக்காங்க. she chose to stay near her mom and dad because it's easy. இன்னைக்கு இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாருமே, நானே இந்தியால இருந்திருந்தேன்னா கூட என் அம்மா அப்பா பக்கத்துல தான் நான் இருந்திருப்பேன். ஏன்னா ஃபார் அ கேர்ள் இட்ஸ் ஈஸி டு ஸ்டே வித் ஹர் பேரண்ட்ஸ் அண்ட் ஹர் சிப்ளிங். ஏன்னா அவங்க வந்து ஒரு குழம்பு வச்சு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க கேட்காமலேயே. இதுவே இன்லா வீட்டுக்கு போனோம்னா ரூல் மாறும். அவங்க டே 1ல இருந்து அதை பண்ணவே இல்லை, அவங்க அங்க விட்டுட்டாங்க. அவங்க ஆல்ரெடி அந்த டிராவலிங் ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அந்த டிராவலிங் ஹஸ்பண்ட் ஜாலியா போன்னு விட்டுட்டாங்க. 9 வருஷம் இந்த பொண்ணு ஐயோ நான் குவைட்டா இருக்கேன் 19 வயசுல கல்யாணம் இருக்கு சொல்லி 19 வயசுல அதுக்கு இன்னும் என்னோட தெரிஞ்சிருக்காது. ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு 19 வயசுல கல்யாணம் ஆச்சு. இவ்ளோ நாள் வரைக்கும் அந்த பொண்ணு அங்கதான் இருக்கா. வெளி ஊர்ல தான் அவ கல்யாணம் ஆகி போயிருந்தா. இன்னும் அங்கதான் இருக்கா. ஏதாவது நான் தான் ஊருக்கு வருவா. அவங்க அப்பா உடம்பு சரியில்லைன்னா இப்ப அடிக்கடி ஊருக்கு வந்துட்டு போறா. அவளோட 2 பசங்களும் காலேஜ் அவங்க போயிட்டாங்க. ஹஸ்பண்ட் சப்போர்ட்டிவா இருக்கார்ல. ஹஸ்பண்ட் எங்க சப்போர்ட்டிவா இருக்காரு? இவ மாறிட்டா, அந்த வீட்டு பொண்ணாவே மாறிட்டா. அவங்க சிஸ்டர்ல வந்தா எல்லாம் செய்வா. அவ எம்ப்ரேஸ் பண்ணிட்டா அந்த லைஃப. நம்ம அந்த வீட்டு பொண்ணா மாறிட்டா. இப்ப நம்ம வீட்டு பொண்ணு எடுத்துக்கோங்க, அவளும் அந்த வீட்டு பொண்ணாவே எம்ப்ரேஸ் ஆயிட்டா. நம்ம ரெடியா இருக்கோம் டு allow her to be. மாப்பிள்ளை சப்போர்ட்டிவா இருந்தா பிரச்சனை இல்லப்பா. அதான் சொல்ல வரேன், அந்த பாயிண்ட் தான் வரேன், வெயிட் பண்ணுங்க. இன்னொரு ஃபேமிலி இதே மாதிரி கல்யாணம் ஆச்சு, வெளிநாட்டுல தான் இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் கொஞ்ச நாள் வரைக்கும் வெளியில தான். இப்ப நம்மளுக்கு என்ன 20 வருஷம் ஆச்சா? இப்பதான் ரீசெண்டா வந்தாரு ஊர்ல இருந்து ரிட்டர்ன். அது வரைக்கும் அவளும் அந்த மாதிரி ஒரு மேரேஜ்ல தான் இருந்தா. ஒரு பாயிண்ட் அப்புறம் she said என்னால இங்க இருக்க முடியாதுன்ட்டு கம்ப்ளீட்டா அவ எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிட்டு வெளியில வந்துட்டு அவங்க அம்மாவோட அவங்க பிரதரோட வந்து ஒண்ணு எனக்கு தனியா ஒரு வீடு வை, இல்லைன்னா நான் போய் திருப்பி அங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. ஏன்னா அவளுக்கு ஒரு ஜாப் இருந்தது, அவளுக்கு ஃபைனான்சியல் ஃப்ரீடம் இருந்தது, அவளால அதை பண்ண முடிஞ்சது. ஆனாலும் இன்னைக்கும் அவளோட நாத்தனாரோட அவளோட ஃப்ரெண்டோட, அந்த மாப்பிள்ளையும் என்னோட ஃப்ரெண்டு, அந்த நாத்தனாரும் என்னோட ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டும் என்னோட ஃப்ரெண்டு, இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீட்டுல இருக்க அத்தனை பேரும் எனக்கு தெரியும். இவங்களெல்லாம் நான் குழந்தையில இருந்து என் கூட வளர்ந்தவங்க இவங்க எல்லாருமே. சோ எனக்கு தெரியும் அவ என்ன மாதிரி ஒரு விஷயத்தை பேட்டில் பண்ணி வெளியில வந்திருக்கான்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் அந்த வீட்டு ஃபேமிலியை பார்த்திருக்கேன். இதோட she made it happen, she didn't walk out of the marriage. I know அதுதான் சொல்ல வரேன். ஆனா எல்லாருக்கும் அது அமையுமா? saying அவ walk out பண்ணனும் அவங்க அதை ட்ரை பண்ணல. இல்ல எல்லாருக்குமே அது நடக்காது. ஏன்னா அந்த பொண்ணு நீ சொன்ன ஒண்ணு வந்து வேலை செய்யணும், பினான்சியலி சப்போர்ட். ஏதாவது ப்ராப்ளம்னா கூட she support herself. இல்ல அவங்க ஃபேமிலி நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபேமிலி அவங்க பாத்துப்பாங்களா அதுவும் தெரியல நமக்கு. ஓகே, இதெல்லாம் இருந்தாலும் அந்த பொய்யை நீ நான் இல்ல எனக்கு தனியாவே இல்ல கூட்டு போ, இல்லன்னா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன், நானா சட்டை போட்டு நீங்க அம்மா வீட்டுக்கு போய் நான் என் பையன் இன்னொரு கல்யாணம் நினைக்கிறேன் கூட அவங்க ஃபேமிலியில சொல்லலாம். அவ்வளவு என்ன திமிர அவளுக்குன்னு சொன்னா அந்த பையன் கூட எஸ்கலேட் ஆச்சு. அதனால தான் நான் சொல்றேன், அவங்க மாமனார் மாமியாரை விட்டுட்டு என் புருஷனோட நான் வாழணும், நீ உன் கூட தான் இருக்கணும், அதனால என்ன கூட்டு போ, இல்ல கூட்டு போற மாதிரி ஊருக்கு போ, இல்ல ரிட்டர்ன் எல்லாத்தையும் இருக்கிற சம்பாதிச்சது போதும், நீங்க வா நம்ம மினிமமா என்ன சாப்பிட்டுக்கலாம். அப்ப அதுதான் அவ சண்டை போடணும், அதுக்குதான் சண்டை போடணும். அவ என் கூட தான் எனக்கு வாழணும், நான் தனியா வாழ்றதுக்காக தனியா ஒரு வீடு பக்கத்துலயே போகணும்ன்ற அது ஹெல்தி பவுண்டரி.
ஆமா பாடா நீங்க மாத்த முடியாது நீங்க. அந்த ஹஸ்பண்ட் ஒத்து வர வரைக்கும் அது ஒர்க் ஆகாதுன்னு அவன் விட மாட்டான்ற. ஒத்துக்கவே மாட்டான். தனியா யாருக்காவது போன்னு சந்தேகப்படா வச்சுக்கோ, தனியா யார பக்கத்துக்கு நீ நான் எல்லாமே நீ யாரும் இல்ல, தனியா இருப்ப. அவன் இவங்க டார்ச்சர் பண்றாங்கல்ல. அது சொன்னா சண்டை வரும்பா. நீ சொல்றதான் அப்படி ஒரு பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு தேவையில்லைன்னா சொல்றாங்க, ஆல்ரெடி அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணி தான் வைக்கிறான்னு பாப்பாங்க. ஒரு குழந்தைகள் இது நினைச்சுக்கோ. நம்ம வீட்டுக்கு You have any opinion, V, on this topic? ஸோ இல்லை வினோத், நான் இப்போ நான் வந்து ஒரு கேர்ளுக்கு அவங்களுக்கு நான் சில கோப்பிங் மெக்கானிசம் சொல்றேன். உங்க பாயிண்ட்கே வரேன். லெட்ஸ் மேக் திஸ் மேரேஜ் ஒர்க். Yeah. அவங்கள நான் தப்பான வழியில இது பண்ணி குடும்பத்தை பிரிக்காம நல்லதாவே சொல்ல ட்ரை பண்றேன். ஓகே, என்னோட கதையை எடுத்துக்கலாம். என்னோட மதர்ல கல்யாணம் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் டிசம்பர்ல எங்களுக்கு கல்யாணம் ஆகுது. ஜனவரியில அவருக்கு பிறந்த நாள், அவருக்கும் அவங்க அம்மாவுக்கும் பிறந்த நாள். ஃபோன் எடுத்தோன்னா நான் விஷ் பண்றேன். எடுத்தோன்னா ஹாப்பி பர்த்டே நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஃபோனை வந்து வினோத்து கூட நான் வந்து வினோத் பண்ணாம நான் யாருக்கும் விஷ் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு நான் மட்டும் பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்களோட ஊர்ல இருந்து அவங்க சிஸ்டர் பேசியிருப்பாங்க, எல்லாரும் பேசியிருப்பாங்க. அவங்க வந்து அதை வந்து சொன்னது எனக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா இருந்தது. என்னடா அதை நம்ம ஒரு விஷ் தானே பண்ணோம், வினோத் விஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீ பண்ணணும்னு சொல்றாங்களே அப்படின்றது. நியூலி மேரிட், ஃபியூ மந்த்ஸ், ஜஸ்ட் 2 months. அன்னைக்கு நான் நினைச்சேன், ஓகே இனிமே நம்ம இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு என் லைஃப்ல கூட ஒரு வாட்டி கூட இவருக்கு முன்னாடி நான் விஷ் பண்ணதே கிடையாது. விஷயம் பண்ணவே மாட்டேன் நான். ஏன்னா ஐ வில் நாட் கிராஸ் தட் லைன் அண்ட் ஐ நியூ தட் இட் வாஸ் நாட் மை பிளேஸ். நான் இதை பெருசா சீரியஸாலாம் எடுத்துக்கல. ஏன்னா நான் அந்த மாதிரி நான் நினைச்சேன் அவங்களுக்கு வந்து இதை செப்பரேட் பண்ணி பார்க்க தெரியலையேன்னு. அப்புறம் எனக்கு ஒரு பாயிண்ட்ல தோணுச்சு, அவங்க அந்த டைம்ல எனக்கு தோணுச்சு ஏன்ட்ட மட்டும்தான் இதை பண்றாங்க. ஏன்னா அவங்க டாட்டர் விஷ் பண்ணியிருப்பாங்க, அவங்க ஹஸ்பண்ட் விஷ் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு மற்றவங்க யாரெல்லாமோ 12 o'clock மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க, அதெல்லாம் அவங்க பார்த்துருப்பாங்க. ஆனா நான் சொல்லும்போது மட்டும் அவங்க ஏன் அதை எடுத்துக்கல அப்படின்னு அன்னைக்கு ஒரு மனநிலையில ஒரு யங் கேர்லா எனக்கு அது தோணுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கும். ஏன்னா நான் வந்து கமிங் ஃப்ரம் அ ஃபேமிலி வேர் என்னை யாருமே இப்படி டிஸ்மிஸ் பண்ணதே கிடையாது. அந்த மாதிரி அங்க போய் உட்கார், நான் சொல்லும்போது லைன்ல வந்து நில்லு, அந்த மாதிரி கிடையாது. நான் வந்து விஐபி லைன்ல ஃப்ரண்ட்ல நிக்கிறாள். ஃபர்ஸ்ட் டைம் என்னை தூக்கி அந்த சப்ஸ்டிடியூட் பெஞ்ச்ல உட்கார வச்சுட்டாங்க என் மைண்ட்ல. ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இப்படி லைஃப் நடக்குது. ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க, எப்ப என்னோட மாமனார் ரொம்ப உடம்பு முடியாம இருக்காரு, அப்போ வந்து நான் சொல்றேன் இந்தியாவுக்கு நான் வேணா வரட்டுமா, வினோதுக்கு அப்ப வேலை, அவரால் போக முடியாது, நான் வேணா வரட்டுமானா நீ வந்து என்ன பிரயோஜனம் அப்படின்றாங்க என்கிட்ட. அவன் தானே வரணும் அப்படின்றாங்க. அவங்க வந்து ஆதங்கத்துல சொல்றாங்க, உங்களை பார்க்கணுன்ற ஆதங்கத்துல. ஆனா அவங்க என்கிட்ட சொன்னது எப்படி இருந்ததுன்னா, நீ வந்து என்ன பிரயோஜனம்னு கேட்டது எனக்கு அது ஹர்ட்ஃபுல்லா இருந்தது. என்னால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. என்னடா அது, நம்ம சொல்றோமே ஒரு வாட்டியும் இப்படி பண்றோமே, அவங்க ஏன் நம்மள வந்து அப்படி புஷ் பண்றாங்க. பிளஸ் அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, என்னால தனியா பேசவே முடியல, என்னால ஃப்ரீயா என் பையன்கிட்ட பேசவே முடியல, என் பையன்கிட்ட ஃப்ரீயா பேசவே முடியலன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப எல்லா டைமும் எனக்கு எப்படி தோணும்னா, ஓ நம்ம இந்த வீட்டுல அவர் கூட பக்கத்துல இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல போல இருக்கு, அவர் பேசும்போது நம்ம கூட இருக்க கூடாது அப்படின்னே எனக்கு கான்சியஸாவே நான் அதை நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஐ ஸ்டார்டட் நாட் பீங் அரவுண்ட் வென் ஹி வாஸ் ஆன் கால். அவர் என்னோட மாமனார் இறந்துறாரு. அப்ப தென் எவ்ரி டே ஷீ இஸ் எக்ஸ்பெக்டிங் ஹிம் டு கால். எவ்ரி டே நைட் எவ்ரிடே அவங்க கால் பண்ணுவாங்க. அவங்க அங்கேருந்து கால் பண்ணும்போது எங்களுக்கு இங்க நைட் டைம். அவங்க அப்படி யோசிக்க மாட்டாங்க, எங்களோட நைட் டைம் அவங்களோட பகல். அப்படி அவங்க ஃப்ரீயா இருக்கும்போது அவங்க பேசிடணும். அவங்களுக்கு ஒரு ரூல் அவங்க ஒரு வச்சிருப்பாங்கல்ல, அதுல இருப்பாங்க. சோ எனக்கு இவ்வளவு நாள் மேரேஜ்ல வர நீங்க சொன்னீங்கல்ல ஒரு 35 வரும்போது ஒரு பாயிண்ட் வரும்னு, அப்ப எனக்கு 35 ஆயிடுச்சு. அப்ப எனக்கு ஆல்ரெடி ஐ வாஸ் ரெடி டு லெட் கோ ஆஃப் ஹிஸ் ஃபேமிலிஸ் ருட்டீன் அண்ட் ஸ்டைல். ஐ தாட் திஸ் இஸ் இட். பிகாஸ் நான் வளர்ற வீட்டுல எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஆனா இங்க வந்து நான் பெஞ்ச் வார்மர், எனக்கு முன்னாடி இவங்க எல்லாம் இருக்காங்க, நான் தான் லாஸ்ட் பர்சன். இது ஏன் மைண்ட்ல, இந்த பொண்ணுக்கு நான் ஏன் அதை சொல்றேன்னா, அது அவங்க மைண்ட்ல ஆல்ரெடி இருக்கு. என் மேல ஒரு நான் டௌரி கொண்டு வரல, நான் இதை உடைச்சிட்டேன், நான் இதை செஞ்சுட்டேன் அப்படின்னு அவங்க மைண்ட்ல ஆல்ரெடி அவங்க சொல்றது எல்லாமே அவங்களுக்கு அப்படிதான் இருக்க போகுது. அதுக்கு ஒரே வழி டு கம் அவுட் ஆஃப் த மைண்ட் திங் இஸ் டு லெட் கோ அண்ட் நாட் கோ இன் டு தட். பிகாஸ் அந்த பையன் அவங்களுக்காக நிக்க போறது இல்ல. இதுல எல்லா ஸ்டெப் ஆஃப் த வேலையும் வினோத் வந்து நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு அவர் என்னதான் கன்வின்ஸ் பண்ணாரு. ஆனா he stood by me. He did not say, oh நீ போ நான் உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படிலாம் சொல்லல. நான் என்ன சொன்னாலும் he was accepting, but he always tried to convince me rather than changing them. பட் என்னோட ஃபாதர் இன் லா அப்படி கிடையாது. he played a very good balance. அவர் எனக்கு கால் பண்ணுவாரு, அவர் எனக்கு எல்லாமே சொல்லுவாரு, அவர் எனக்கு ஃபீல் பண்ணுவாரு. என்ன அவர் வந்து தனியா வைக்கல. அப்ப அவர் ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட சொல்றாரு, நானும் அதே பெஞ்ச்ல தான் உட்காந்துருக்கேன், இந்த குடும்பத்துக்கு எல்லாம் செஞ்சுமே கடைசியா எனக்கு தான் அந்த நியூஸ் எல்லாம் வரும், நானே இப்படி ஒரு டைப்பா இருக்கிறதுனால நானே போய் நிக்கிறேன், நானே தான் எல்லாருக்கும் செஞ்சேன். ஆனா என்னையுமே அங்கதான் அவங்க வச்சிருந்தாங்க. இந்த பாயிண்ட்ல என்ன, சின்ஸ் யூ ஸ்டார்டட் தட், நான் சொல்றேன் கல்யாணத்துக்கு முன்னாடி சைந்த கிட்ட நான் சொன்னேன், எங்க அம்மா பேசுற ஸ்டைல் இதுதான். ஏன்னா எங்க அம்மா பேசுற ஸ்டைல் வந்து she will be cut and right. அவங்களுக்கு வந்து அந்த டோன் தெரியாது, சாஃப்டா இப்படி சொல்லணும் இல்ல அப்படி சொல்லணும், தப்பா எடுத்துப்போம், தப்பா மீனிங் வந்துடும் தெரியாது.
என்கிட்டயும் அப்படிதான் பேசுவாங்க, சைந்தவிட்டையும் அப்படிதான் பேசுவாங்க. எங்க அம்மா ஒரு இன்சிடென்ட் நான் சொல்றேன், எதனால நான் சொல்றேன்னு. ஓகே, பட்டாசு நான் வெடிக்கிறேன், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் வாங்கி வச்சதான் எடுத்துட்டு போகணும், வெளியே ஃப்ரெண்டோட வெடிக்கலாம்னு எடுத்துட்டு போறேன். இதெல்லாம் நீ எதுக்கு வேஸ்ட் பண்ற, ஃப்ரெண்ட்ஸுங்களா வெடிச்சுன்னா இப்போ இங்கே வெடிக்கிறதுக்கு என்ன இருக்கும்னு ஏதோ சொல்றாங்க. அதுக்கப்புறம் நான் பட்டாசு வெடிக்க விட்டுட்டேன். ஏன்னா ஸ்மால் திங் தான், எங்க அம்மாவுக்கு சொல்றது தெரியாது. ஆனா நான் கல்யாணத்துக்கு முன்னாடி சங்கி சொல்லிட்டேன், இது வந்து எங்க அம்மாவுடைய தப்பான எண்ணம் கிடையாது. அவங்களுக்கு ஷி டசன்ட் நோ ஹவ் டு டாக், த எக்ஸ்போஷர் அவங்களுக்கு கம்மியா இருக்கும். அவங்க சொல்றது இப்போ என் பையன் ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணிட்டேன்னா அவங்க அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஆனா இங்க நீ என்னடா இருக்கும், அப்பா என்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. அவங்க அந்த அர்த்தத்துல சொல்றாங்க. இன்னொரு சொல்லும் போது வேற இன்னொன்னு சொன்னேன், என்ன சொன்ன, வேற எதோ சொன்னீங்க, ஏதோ சொல்றாங்க. எனவே பாயிண்ட் இஸ் அவங்களுக்கு வந்து அந்த விதம் ஆஃப் சொல்றது வந்து அப்படி சொல்றது. எந்த மாமியாரோ மருமகளோ தனியா பேச முடியல, தனியா பேசுறதுன்னு அவங்களுக்கு என்னன்னா, அதுவும் வந்து நான் எங்க அம்மாட்டே ஆல்ரெடி 1000 வாட்டி சொல்லியிருப்பேன், இட்ஸ் ஓகே பேசுங்க. ஏன்னா இப்ப எங்க குடும்பத்துல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு வச்சுக்கோங்களேன், எங்க குடும்பத்துல ஏதாவது ப்ராப்ளம், அவங்க அக்கா தங்கச்சி சண்டை, இல்ல அக்கா தங்கச்சி அவங்க அம்மா அவங்க அக்கா தங்கச்சி சண்டை, இல்ல ஏதாவது ப்ராப்ளம், இல்லவே இல்ல. நான் வந்து நம்ம குடும்பம் சொல்லிடுறேன், இல்ல அந்த பொண்ணுக்கும் அது சொல்ல வரேன் நான். அது என்னன்னா அவங்க வந்து இந்த பொண்ணு வந்து நல்லா படிச்சிருக்கா, அப்படி பண்ணிருக்கான்னு ஒண்ணு இருக்கு மைண்ட்ல. இந்த பொண்ணுக்கு இந்த விஷயம் தெரிய வரணும் அப்படின்றதுனால அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் சொல்ல வேணாம், அவளுக்கு என்ன சொல்றது இதெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனா அவன் வைஃப்னால நான் சொல்ல, நான் தனியா கேட்ட கூட அந்த கதையை நான் சொல்லிட்டு நான் அவனுக்கு பொண்டாட்டிக்கு அந்த மறந்துடுவாங்க. அதனால அவங்க நினைப்பாங்க இது நீ தனியா கையில இந்த கேள்வியா அவருக்குமா கேட்டீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி அப்படி ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு. இட்ஸ் நாட் அது உனக்கு தெரியக்கூடாதுன்றது பாயிண்ட் கிடையாது. இல்ல நான் எங்க அம்மாவுடைய மைண்ட் செட்ல நான் பேசுறேன். ஆனா அந்த பையனுக்கு இப்ப ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குமா இருக்கும் அவங்க அம்மா அப்பா மேல. இல்ல அதுதான் சொல்றேன். அது வந்து முதல்ல நான் கல்யாணம் முன்னாடியே இதை பத்தி சொல்லிட்டேன் நான். எங்க வீட்டுல எங்க அம்மாவுடைய டைப் இப்படிதான். ஆனா அவங்க கெட்டவங்க கிடையாது, அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அதாவது சொல்ல தெரியாதுன்னா வேர்டு ஹனி கோட்டடா சொல்ல தெரியாது. அம்மா சொல்லுவாங்க அதே ஹனி கோட்டடா சொல்லுவாங்க. எவ்வளவு கெட்டதா இருந்தாலும் ரொம்ப தங்கமானவ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் சொல்றேன், ஏமா இதோ சொல்லாம ஹனி கோட்டடா சொல்றீங்கன்னு. எங்க அம்மா அப்படியே ஆப்போசிட், அப்படியே சொல்லுவாங்க, டப்புன்னு ராவா சொல்லுவாங்க. அது அப்ப நமக்கு என்ன பண்ண ஹர்ட்டிங்கா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு. உங்களுக்கு அது எனக்கு பழகினதுனால எனக்கு தெரியும்பா, உங்களுக்கு பழக்கம் இல்லாதனால நான் உங்களை எக்ஸ்க்ளூட் பண்ணாதனால உங்களுக்கு அதோட பெயினே தெரியாது. எனக்கு அந்த பொண்ணோட பெயின் ஏன் தெரியுதுன்னா, I felt excluded. You didn't feel excluded. யார் எங்கேயாவது நடந்தாலும் உடனே we both share, me share, I share, we all share with you, so you'll never understand the feeling that girl has. அங்கதான் I disagree. இப்போ நீங்க உங்க சிஸ்டர் போய் கேளுங்க, அவளும் சொல்வா எனக்கு எல்லாமே அண்ணி, நான் எல்லாம் நான் தான் செய்றேன் அண்ணி, ஆனா எனக்கே ஐ ஃபீல் எக்ஸ்க்ளூடட் சொல்வா. இன்னொரு என் ஃப்ரெண்ட் கேளுங்க, அதுதான் ரியாலிட்டின்ற. அம்மா மாமியார் cannot be your mother. அததான் அந்த பொண்ணுக்கு எஜுகேட் பண்றேன். I wanted to feel better. No, அது நீ சொல்லு, அத பத்தி நான் என்ன சொல்றேன்னா, எல்லாருக்கும் ஜஸ்டிஃபிகேஷன் கண்டிப்பா. நீங்க ஒரு பையனா எதுக்கு உங்க அம்மாவை ஜஸ்டிஃபை பண்றீங்க? அந்த பையனும் அதே தான பண்றாரு. இல்ல நான் உனக்கு சப்போர்ட்டா நிக்கிறேன். அந்த பையன் நிக்கிறா, அந்த பையன் அந்த பொண்ணோட நின்னானா அந்த பொண்ணுக்கு அந்த ஃபீலிங் வராதுப்பா. ஓகே, I protect in every single person. இல்ல எங்க அம்மா என்ன சொன்னானோ உங்ககிட்ட நான் சொல்றேன். இல்ல சைந்தவி சொல்றேன்ல, நான் சைந்தவி கிட்ட மட்டும் பேசுறேன். எங்க அம்மாட்ட நான் இன்ஃபேக்ட் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயம் ஒண்ணுன்னா, கல்யாணம் பண்றதுக்கு இவளை பாக்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயம், கல்யாணம் பண்ணோன்னு எனக்கு கிட்ட கேட்ட உடனே நான் சொன்னது, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் மாறிட்டேன், இது பண்ணிட்டேன் அது பண்ணிட்டேன் எதுவுமே நீங்க சொல்லக்கூடாது. உங்களால முடிஞ்சா நல்ல ரிலேஷன்ஷிப் இருங்க, இல்லைன்னா ஹாய் அலோன்னு சொல்லிட்டு இருங்க. நீங்க ரொம்ப கூட கிட்ட போதீங்கன்னு நான் எங்க அம்மாட்டையும் சொன்னேன், சைந்தவிட்டையும் சொன்னேன். ஏன்னா நான் 1000 குடும்பத்தை பாத்துறேன். எல்லாரும் நல்லா கல்யாணம் ஆன புதுசுல பயங்கரமா இருப்பாங்க, அம்மா அத்தை அப்படியே அள்ளிப்பாங்க. ஒரு மாசம் ஒரு வாரத்துல சண்டை வந்து கெட்ட வார்த்தை திட்டி ரோட்ல அடிச்சுப்பாங்க. அந்த மாதிரி ஆகவே கூடாது. சம்சாரம் லைனை போட்டுக்கோங்க, நீ நல்லா இருக்கே நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன், அப்படி சொல்லுங்கன்றது எங்க அம்மாட்டே சொல்லிட்டேன், எங்க சைதையிட்ட சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் எங்க அம்மா பத்தி. ஏன்னா எங்க அம்மா வந்து அவங்க மைண்ட்ல எதுவும் கிடையாது, ஓப்பனா பெட்டர்னு அடிச்சுவாங்க. அது என்கிட்டயே சொல்லுவாங்க, அப்பாட்ட என் தங்கச்சி கிட்ட எல்லாத்தையும் ஒரே மாதிரி பேசுவாங்க. அதனால அவங்க ஸ்டைல் வந்து எல்லாருக்கும் ஒத்து வராது, எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரியாது. அதனால நான் தான் சொன்னேன்னா, சைந்திட்ட இப்படிதான் எங்க அம்மா பேசுவாங்க, நீ பாத்துக்கோ. அதனால சைந்தி, ஏன்னா எங்க அம்மாவை மாத்த முடியாதனால நான் வந்து சைந்திட்ட சொல்லுவேன். நீங்க ஜஸ்டிஃபை பண்ணாலும் நீங்க என்னதான் சொன்னாலும் ஆஸ் அ கேர்ள் நான் ஒரு கன்சென்சஸ்க்கு வந்து நானே என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டு, வினோத் வந்து அவங்க அம்மாவுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்றாரோ இல்லையோ, ப்ரையாரிட்டைஸ் பண்ற மாதிரி ஒரு டிராமா போடணும் அப்படின்ற ஒரு டிராமாவை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க கேர் பண்ணி கால் பண்றீங்களோ இல்லையோ, கேர் பண்ணலன்னா கூட தயவு செஞ்சு கால் பண்ணிருங்க, உங்க அம்மா உங்களுக்காக கால்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்ற மனநிலைக்கு நான் வந்துட்டேன். ஏன்னா அது பண்ணலன்னா திட்டு எனக்கு தான் விழும், இவதான் இவனை மாத்திட்டா கண்ணை மறைச்சிட்டா அப்படின்ற டைலாக் எல்லாம் வரும்ன்றதுனால நான் இத சொல்றேன். இது நடக்காம கூட இருக்கும், இல்ல நடந்திருக்கும். ஆனா நான் சொல்றேன் ஒரு சின்ன நம்ம ஸ்டோரி இல்ல, அவங்க ஸ்டோரி இல்ல. எல்லா பொண்ணுங்களுக்கும் இது இவங்க மட்டும் இல்லல, எல்லா பொண்ணுங்களுக்கும் மனசை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒன்னு சொல்றேன். என்னதான் ஹஸ்பண்ட் சொன்னாலும் வினோத், as a person, as a woman, as someone who is away from the husband, who's ஏங்குறோம், அந்த ஹஸ்பண்டோட அட்டென்ஷன் கிடைக்குமா, அந்த ஹஸ்பண்ட் நம்மளுக்காக சப்போர்ட் பண்ணுவாரா, அந்த ஹஸ்பண்ட் நம்மளுக்காக நிப்பாரான்னு ஏங்குற ஒரு பெண்களுக்கும்
மனநிலையை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு நான் சொல்றேன். இப்ப என்னோட ஹஸ்பண்ட் வந்து என் வீட்ல 5 டேஸ் இருக்கு, 4 டேஸ் இருக்கணும், என் மதர் இல்லா வீட்டுல போய் 3 டேஸ் இருக்கணும் ஒரு கண்டிஷன் வருதுன்னு வைங்களேன், கடுப்பா இருக்கும். கேஷுவலா போறது வேற, ரூல் போடுறாங்கன்னு வை, அதெல்லாம் இல்ல. நீங்க 3 நாள் இருந்தாகணும், அவங்க இது பண்ணி ஆகணும், நீ இது பண்ணி ஆகணும்னு எப்படி டயட்னு நம்மளுக்கு ஒரு டயட் பண்ணணும்னு சாப்பிடணும்னு தோணுது இல்ல, அது மாதிரி இது ஒரு ரூல்னு வந்தாலே, இப்ப இந்த சாதத்தை வடி, அவளா சாதத்தை கூட எடுத்து வடிச்சு நிமித்தி வச்சிருவாளா இருக்கும். அவங்க சொல்றாங்கல்ல, அது சொல்றது நம்மளுக்கே அப்படி தோணும் வினோத். உங்களுக்கு எக்ஸ்க்ளூட் பண்ணாததுனால உங்களுக்கு இது புரியவே புரியாது, உங்களை மறைக்காதனால உங்களுக்கு இது புரியவே புரியாது. நான் ஒரு கேர்ளுக்கு, ஏன்னா she wants the marriage to work, she cannot hate them, she has to see their face again, she has to go back in their house. அவங்க என்னதான் பேசியிருந்தாலும் நான் அவங்க கிட்ட நார்மலா தானே இருந்திருக்கேன், அவங்க எல்லார்கிட்டயும் நார்மலா தானே இருக்கேன். எப்படி நான் ரொம்ப ஜாலியா பேசுறேன், நார்மலா விடுங்க, எவ்வளவு ஜாலியா நான் பேசுறேன் எல்லார்கிட்டயும். நீங்களே சொல்லிருக்கீங்க, என்னால ஒருத்தர்கிட்ட அப்படி ஜாலியாவே இருக்க முடியாது, என்ன ஒருத்தர் அப்படி பேசிட்டாங்கன்னா என்னால அப்படி இருக்க முடியாது. ஆனா ஃபேமிலில நானும் அதே தான ரெஸ்பெக்ட் பண்றேன். அப்பாவும் மூஞ்சி லட்சமா பேசுவாரு, ஆனா again I cannot show that to his father, right? But we found a way. அதுதான் சொல்றேன் நானே, வெளியாட்ட அதுதான் உங்களுக்கு சொல்றேன் நான், எனக்கு புரியுது, just find a way. அது கரெக்ட். அது அந்த ஹஸ்பண்ட் நின்னால நிக்கலனாலும், ஏன்னா சில நேரங்கள் ஹஸ்பண்ட் நிக்கிறது நமக்கு நிக்காத மாதிரி தான் இருக்கும். அது வேற டோட்டலி. இந்த கேஸ்ல கூடவே இல்லப்பா அவரு, அதனால தான் ப்ராப்ளம் அவருக்கு. அது மாதிரி எவ்வளவு லேடிஸ் கோ த்ரூ பண்றாங்க வேணும். எவ்வளவு பேர் நமக்கு தெரிஞ்சவங்க, எவ்வளவு பேர் ஹஸ்பண்ட் தனியா இருக்காங்க, டிராவல் பண்ணிட்டு இருக்கிற ஹஸ்பண்ட் இருக்காங்க, லீவுக்கு மட்டும் வர ஹஸ்பண்ட் எவ்வளவு பேர் இருக்காங்க. அந்த கேர்ள்ஸ் எல்லாம் இப்ப நல்லா தானே இருக்காங்க, சர்வே பண்ணிட்டு தான் இருக்காங்க. they found a way, they found one magic. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது எப்படி இருக்குன்னா, now she's at that point where her head is going to burst. She feels like, oh my mother-in-law is talking bad about me all the time. ஆனா அது மாறவே போறது இல்லையேன்றதா ரியாலிட்டின்ற. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கோப்பிங் மெக்கானிசம் அவளுக்கு நான் சொல்றேன், to move on from this. That is what I'm saying. To move on into her own life, do whatever you're doing, do whatever you're doing. வீட்ல தான இருந்து பண்ணி ஆவணும். Yeah, but திட்டு வாங்கிட்டு தான பண்ணி ஆவணும். திட்டுறத நிறுத்த சொல்லி அந்த பையன் கிட்ட சொல்லலாம். அது நடக்காதுலன்ற அதான ப்ராப்ளமே. If you tell, escalate to him, he will tell. அப்புறம் இது இன்னும் escalate ஆகும். சொல்யூஷன் சொல்லுங்க அப்போ. நான் சொன்னது அதுதான். என்ன சொல்யூஷன்? நீ மதர் இல்ல ஃபாதர் இல்ல விட்டுரு, அவங்கள பத்தி இழுக்கவே இருக்காது, அவங்கள பத்தி பேசவே வேற தனி கொடுத்தன போடுமா. டாக் டு ஹிம். 9 வருஷம் நான் வாழ்ந்துட்டேன், தனியா வாழ்ந்துட்டேன், இனிமே என்னால வாழ முடியாது, நீ கூட்டு போயிடு, நீ எங்க இருந்தாலும் கூட்டு போ, நான் கூட்டிட்டு வேற நாட்டுக்கு வந்துரு, இல்ல போதும் வந்தது போதும், நீ வந்து இங்க வந்து வாழு. ஊர்ல இல்ல, நான் ஊருக்கு போற ஊர் கிடையாது, ஹஸ்பண்ட் வைஃப் கூட்டு. ஆமா, நீ வந்துரு போதும், we live our life, எவ்வளவு சம்பாதிக்கிற அவ்வளவு போதும். நீ வாழ்க்கை ஃபுல்லா நீ 100 வருஷம் அங்கேயே உட்கார்ந்துட்டு இருப்ப, சம்பாதிக்கிற யாருக்கு சம்பாதிக்கிற, எதுக்காக சம்பாதிக்கிற? அவருக்கு ஒருவேளை ஃபைனான்ஷியல் தேவை இருக்கலாம்ல. எத்தனை வருஷத்துக்கு? 9 வருஷத்துக்கு சம்பாதிக்காதவன் இன்னும் 90 வருஷம் சம்பாதிக்க மாட்டான்றான். 9 வருஷம் துபாயில இருக்கிற மாதிரி ஒரு ஊர்ல இருக்கான்னு, துபாயோ ஏதோ ஒரு ஊரு, பொண்ணு வைஃபை கூட்டு போக முடியாத ஒரு ஊர்ல இருக்காங்க, 9 வருஷமா அவனா சேர்க்க உள்ள வருஷத்துக்கு சேர்க்க முடியல, அவன் கடன் அடைக்க முடியாம ஒருத்தன் இருக்கானா, இன்னும் 100 வருஷம் ஆனாலும் அவன் வரப்போறது இல்லை. ஏன்னா men will be comfortable with what they do. இந்த லைஃப் செட்டில் ஆயிடும். இந்த மாதிரி வருஷத்துக்கு முன்னாடி போனோமா, ஒரு 10 நாள் இருந்தோமா, திரும்பி நம்ம ஊருக்கே வந்துட்டோமா, சாப்பிட்டோமா, ஜாலியா இருந்தோமா, படம் பார்த்து சுத்திட்டு இருக்கலாம், திரும்பி 10 நாள் ஃபோன் பண்ணி பேசலாம். இந்த டைம் அந்த கேர்ளோட மைண்ட்ல தான் இது வந்து more of a mind. ஏன்னா 9 years she was able to survive in this house, following all the rules. பொண்ணு சொல்றது வந்து இமிடியேட்டா எனக்கு ஒரு தீர்வு, இமிடியேட்டா எனக்கு இதுக்கு மேல அந்த பாயிண்ட் வந்துருச்சு, சேச்சுரேஷன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இமீடியட்லி ஷீ ரிக்வயர்ஸ் அ ஹாலிடே. அவங்க வீட்டுக்கார்ட்ட போய் சும்மா 10 நாளைக்கு 1 மாசம் இருந்துட்டு வர்றது, ஒரு ஹாலிடே எடுத்து டெம்பரரியா 2 மாசம் எனக்கு நம்ம இங்க நான் வந்து இருக்கேன், அங்க வந்து இருக்கலாம்னு மாதிரி சொல்லணும். நான் அம்மா வீட்டுக்கு கூட she may feel okay, அம்மா வீட்டுக்கு போகணும், she may feel better at least. yeah, she may feel better. எந்த இடத்துக்கு போறாங்க, but it depends on the mom who will what if the mom is a very strict mom who will not allow all this? It has மாமுக்கு இல்லப்பா, it's nothing to do with mother in law, father in law or anyone. It's between husband wife தான். நான் என்ன சொல்றேன் தூசி, ஒரு பொண்ணை நம்ம என்ன அவருக்கு தான் பாண்டே இல்லையே தூசி, நான் அப்புறம் எதுக்கு அந்த ஆளோட வாழணும்ன்ற பாண்ட் இல்ல தான் ஒருத்தனோட. ஒரு பொண்ணை வந்து நம்ம ஒரு வீட்டுக்கு அனுப்புறோம்னு வச்சுக்கோயேன், அவங்களை திருத்துறதுக்காக நம்ம அனுப்பல, ஒரு பையனோட நல்லா வாழ்றதுக்காக அனுப்புறோம். திஸ் இஸ் தி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மேரேஜ். ஒரு அங்க இருக்கிறவங்களை திருத்துறதுக்காக நம்ம அங்க போல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுல நம்ம அந்த கொஸ்டின் பேப்பர் நம்மளுக்கு கொடுக்கவே இல்லை அவங்க. ஓகே, ஸோ இவளுக்கு நல்லா முடியுது, அத்தை மாமான்னு சொல்ல முடிந்ததுன்னா அது அப்படியே தான் இருக்கணும். அது ஆக்ட் கிடையாது, அது அவங்களோட கேரக்டர். ஒருத்தங்க இனிமையா இருக்காங்கன்னா அது அவங்களோட கேரக்டர். அது she has to thank the stars. இன்னொருத்தங்க நம்ம ஜஸ்டிஃபை பண்ண தேவையில்லை. ஓ இவங்க இப்படிதான் இருப்பாங்க, அவங்க கட் அண்ட் ரைட்டா பேசுவாங்க, அப்பா அது வெட்டு ஒண்ணுன்னா துண்டு 2 இருப்பாரு, நான் பேசிட்டு இருக்க கூடாது. he was harsh, he was not okay. எல்லாரோட சண்டை போட்டாரு. நம்ம கைண்டா இருந்தோம், நம்ம ரியலி கைண்டா இருக்கோம். we are not putting on any actor, but when a girl goes there, she has to understand that character inside her need not go. If she really wants to give importance to that மாமனார் and மாமியார், அங்க கொடுத்துட்டு அவங்கள கரெக்ட் பண்ற மோடுக்கு அவ போகவே கூடாது. because that is not her work. Her work is only with the husband. ஆமா, ரெஸ்பெக்ட் பண்றது. I am talking about my husband. I'll tell you,
என்னோட ஹஸ்பண்ட நான் திருத்தணும்னு இவ்வளவு மாதிரி ஒரு திருத்தலாம் அப்படின்னு ஒரு 35-40 இயர்ஸ்ல ஏதாவது சொல்லலாமே அப்படின்னு என்னோட ஃபர்ஸ்ட் வேர்டு வரும்போது என்னை ஸ்டாப் பண்ணி சீல் போட்டு அயன் கேட் போட்டு என்னை ஒரு வார்த்தை கூட பேச விடாத ஹஸ்பண்ட். அப்படி ஒரு ஹஸ்பண்டா இருந்தா அவரையும் அவ திருத்த முடியாது. ஆனா அந்த வீட்டுக்கு போலாம். எனக்கு வந்து இமீடியட்டா எனக்கு ஒரு ஹாலிடே தேவை, என்னை இங்க இருந்து உன் இடத்துக்கு கூட்டிட்டு போயிடு, அப்படி இல்லைன்னா நான் அம்மா வீட்டு போட்டுமா. 29ல அவளுக்கு ஒரு தைரியம் வந்திருக்குல்ல. ஆமா, வந்திருக்குல்ல. மெச்சூரிட்டி. அந்த 29ல நான் சொல்றேன், உனக்கு தைரியம் இருக்குன்னா அவங்க கிட்ட நீ ஃபீல் the way you feel about them சொல்ல முடியும்னா you try. It's okay to express. சொல்லிட்டு சொல்லு. ஏன்னா உடனே அவங்க ஃபோன் பண்ணுவாங்க. ஆமா, ரிப்போர்ட் கார்டு போகும்போது you better, because these are all the things I'm going to talk in a nice way. எனக்கு பவுண்டரி செட் பண்ணி தானே ஆகணும். வீட்டுக்காரட்ட மாமியார் பத்தி சொல்லவே முடியாதுப்பா. சொன்னா சண்டை வரும்பா. நாட் வித் மாமியார். சண்டை தான் டெய்லி வருது எனிவே. இல்ல இது எஸ்கலேட் ஆகும்ன்றா. it will escalate further. நான் உனக்காக பேசாம இருந்தேன். you are my husband. இத்தனை நாள் நான் உனக்காக பேசாம இருந்தேன். இப்போ நான் எங்க அம்மா இத பண்ணாலும் நான் பண்ணிடுவேன். அதனால உங்க அம்மா கிட்ட பேச போறேன். ஒண்ணு நீ எனக்காக நிப்பேன்னு நான் பார்த்தேன், உங்ககிட்ட சொன்னேன், நீ அதை நிக்கல. நான் ஐ ட்ரை டு டெல்லிங் யூ. இப்போ எனக்கு வந்து எனக்கு இங்க இருக்க ஒரு மாதிரி இருக்கு. இப்பயே இப்ப அப்படி இருக்கு உங்களுக்குன்னா, அவங்க பையன் வந்துட்டாங்கன்னா கூட செட்டு சேர்ந்து இந்த பொண்ணை இன்னும் பண்ணுவாங்க if she doesn't do a boundary now, because they know that she is obeying. ஏன்னா she is obeying according to them, she is obeying. பொண்ணு அந்த வீட்டை விட்டு போவே போறது இல்ல. நானும் மேரேஜ் பிரிக்க சொல்லலமா. ஸ்கூல் படிக்கும்போது கூட்டி வந்துட்டாங்கப்பா. she is literally growing there for 19 years old. இல்ல இதுலயே I will add on one more person. வேற இன்னொருத்தங்க போட்டுருக்காங்க, இவங்களும் நான் சொல்றேன் கேளுங்க. Thank you for this video. How do you handle bullying mother-in-law who lost her husband about 5 months ago? She does all the work, but the way she talks comes out very rude. Always judging and commenting on what I do. It has reduced since my Phil is not around to support her, but she keeps commenting on everything I do to her son. And as you said, she is grieving. He cannot confront her. Both my Phil and son didn't stand up to anything she says. Okay. We do everything to make her happy, but if I set my boundary, she doesn't accept it. She becomes emotional. Thank you to some people gets agree to her. இதுல அவங்களே இன்னொன்னு போட்டிருக்காங்க. What to do when Mill talks rather complains about you to her son behind me? Son does not say anything to her, but rather asks me to ignore. Is that what everyone does, or you tell your mom that you don't like the way you talk about your wife? See, இன்னொன்னு வந்து மதரிங்லா ஃபாதரிங்லா பேரண்ட்ஸ் வந்து நம்ம திருத்தவே முடியாது இந்த வயசுக்கு அப்புறம். என்ன சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க குழந்தைய பார்த்து வளர்ந்த பசங்க நம்ம எல்லாம். நீ எனக்கு சொல்லுவியா, நீ யார் பெரிய ஆள் அப்படின்னு தான் கேட்பாங்க தவிர இல்ல அதான் சொல்றமா இல்ல பையன் திருத்த முடியாதுமா. சேம் ஏஜ் குரூப் ஓகே. ஆனா அந்த பையன் போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியாது, நீ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க என் பொண்டாட்டிக்காகன்னு சொல்ல முடியாது. ஆனா நீ ப்ரௌண்டி செட் பண்ணலாம், இதெல்லாம் பண்ண மாட்டாவா அது மாதிரி ஏதாவது சொல்ல தவிர. அப்போ முடிஞ்ச அளவுக்கு வைஃப் அவங்க சொன்ன பாயிண்ட் சொல்றேன், வைஃப்ட தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வயசாயிடுச்சு, அவங்க சொன்னா கேட்க மாட்டாங்க, அவங்க டைப் அப்படிதான், நீ கொஞ்சம் பார்த்துக்கோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோனா. நீ திருப்பி பேசாத, சண்டை போடாத, எஸ்கலேட் பண்ணாதன்றது பாயிண்ட் தான். இட்ஸ் நாட் தட் நீ கேட்டுட்டு அடி வாங்கிக்கன்றது பாயிண்ட் கிடையாது. You don't escalate further. Yeah. Let's try to keep it calm, civil, normal vechiko. That is the advice she wants. ஆமாமா, ரெஸ்பெக்ட் கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்லல. You will be respectful. Very much. But you set up boundary that they are scared of you. Sign accept பண்ண மாட்டாங்க. Sign நீ உனக்கு புரிய மாட்டேங்குது, accept பண்ணவே மாட்டாங்க. அது வந்து escalate தான் ஆகும். Setting boundaries இப்போ aggressive ஆ என்ன சொல்றாங்க? அட்டெம்ப்டே பண்ணாம அது husband இல்லப்பா. அது setting boundary எப்போ வர்க் ஆகும்னா if husband and wife agree. இதே நிலைமையில உங்க சிஸ்டர் இருந்தாங்கன்னா என்ன சொல்வீங்க? பொறுத்துக்கிட்டு இருந்தா சொல்வீங்களா? வேற வழி என்ன இருக்குன்னு. நீங்க ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணாத ஹஸ்பண்டா இருந்தாங்கன்னா, இப்ப நான் உனக்கு சப்போர்ட் பண்ணல, நீ வாய் பேசுற சொல்றல, நான் பேசுவேன்னு நான் சப்போர்ட் பண்ணுவேன். நான் எங்க அம்மா கிட்ட தான் சப்போர்ட் பண்ணுவேன். நீ பேசுறேன்னா நான் உன்னை திட்டுறேன், ஏய் நீ எப்படி தெரியும் இப்படி பண்ற, திரும்ப பேசிட்டு பிரச்சனை வரும்ல. அது எக்ஸாக்ட்லி தட்ஸ் மை பாயிண்ட். ஆமா, பட் வில் சண்டை போட்டு பிரிஞ்சிரும். As simple as that. Doesn't matter. ஆமா, பட் சம் ரீசன்ட்டா ஒரு ஃபேமிலி நடந்ததுல அந்த பொண்ணு போய் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்களா, ஃபைட் பண்ணிட்டாங்களா. எதனால? அம்மாக்கும் பொண்ணுக்கும் சண்டை வருது, ஒத்து வரல. ஏன்னா அம்மா எதிர்பார்க்கறாங்க நீ காலையில எழுந்திட்டு காஃபி போடு. அந்த பொண்ணு நான் வேலை செய்யறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் அதுக்கு காஃபி போட்டு தரணும், நீங்க போட்டுக்கோங்க, வேணா நான் என்ன ஆர்டர் பண்ணிக்கிறேன்னு சொல்லுது. ஆனா அந்த பையனுக்கு அவங்க அம்மா கொடுக்குற ப்ரெஷர், அந்த பையன் அந்த பொண்ணை கேட்கறான், அந்த பொண்ணு திரும்பி அவனை திட்டுது, அவன் போய் அம்மாட்ட பேசுறான். சோ இந்த 3 பேரும் இதுல அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் பிரிஞ்சு போயிடுறாங்க. பிரிஞ்சு போறதா சொல்லிச்சேன்னா they can escalate and see what happens. அந்த பையனுக்கு அந்த அளவு லிட்டரலி அந்த பொண்ணு பிடிக்கனா அவ அது பிரிஞ்சு போன சொல்லல, இல்ல எஸ்கலேட் ஆகும். தைரியப்படுத்தணும்ல, தைரியம் பண்ணு. அந்த பையன் சப்போர்ட் வாங்கிக்க ஃபர்ஸ்ட். நீங்க சொல்றது அந்த பையன் சப்போர்ட் பண்ணலனா என்ன பண்ணுவீங்க? அவர் லேசி ஃபெலோவா இருக்கான், ஆப்சென்ட்டியா இருக்கான், லேசியா இருக்கான்.
லேசி அப்சென்டியா இல்லப்பா, அவனுடைய பையன் சைன் ஒரு ஹஸ்பண்ட் பாயிண்ட் தான் பையன் வாங்கிக்கோன்ற ஹஸ்பண்டே கூட வச்சுக்க. இந்த மாதிரி ப்ராப்ளமா இருக்கு, நீ எது சொன்னாலும் ஒரு நிமிஷமா எது சொன்னாலும் எஸ்கலேட் ஆகுது. நான் வந்து உங்களுக்கு சொல்றேன், நான் 9 வருஷம் வாழ்ந்துட்டேன் தனியா இங்க. ஆனா இனிமே நான் உங்களோட இல்லப்பா, நான் கூட வந்து வாழணும், அதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்க. பிரஷர் கிவ் சம் அல்டிமேட்டம். இன்னொரு 6 மாசத்துக்குள்ள எனக்கு கூட்டு போக வழியே பாருங்க, இல்ல கூட்டு போறதா நாட்டுக்கு போங்க, அது மாதிரி கேட்கணும்ன்ற. அது ஏதோ கூட அம்மா வீட்டு அப்படி ஏதாவது இடம் இருக்கான்னு பாக்கணும். பிளஸ் இவங்க தனியா வேலை போய் பாப்பாங்களான்னு இருக்கும். பிளஸ் அவங்களுக்கு குழந்தைங்க இருப்பாங்க. இதெல்லாம் சோ இப்ப அந்த ரெண்டாவது கேட்டாங்கல்ல, டாக்கிங் பேட் அபௌட் தி சன். சன் இஸ் சேயிங் அது எல்லா மாமியாரும் சொல்லுவாங்க. அப்ப இக்னோர் தான். இட்ஸ் நாட் பேட். they will say இவ என்ன சொல்றது கேட்க மாட்டா, இவ என்ன பண்றது பண்ண மாட்டா, இவ பாரு அப்படியே தூங்கிட்டே இருக்கா, காலைல இருந்து 10 மணிக்கு எந்திரிக்கிறா, சமைக்க மாட்டா, வெளியே ஆர்டர் பண்ணி சாப்பிட்றா. இப்ப லேட்டஸ்டா இருக்கிற எல்லா ப்ராப்ளம் ஆயிடும். இன்டர்நெட்லயே இருக்கா, போனே பாத்துட்டு இருக்கா, கோலம் போட மாட்டா, ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்கன்ற. சோ அந்த பையனுக்கு அந்த கம்ப்ளைண்ட், அதுக்கு அந்த பொண்ணு கம்ப்ளைண்டா இருக்கு. இப்ப அவங்க அம்மா அதே தான் பண்ணுவாங்களா இருக்கும். அவங்க அம்மா இதே திட்டுவாங்க, இப்படி இருக்கே, படுத்துட்டே இருக்கியே, சமைக்க மாட்டேன், ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு திட்டே இருப்பாங்களா இருக்கும். ஆனா அவளுக்கு அது தப்ப தெரியாது. ஏன்னா அது அவங்க அம்மா. நீ வாயை மூடிட்டு போமான்னு கூட திட்டுவாங்க, அவளும் திட்டுவாளா இருக்கும் அம்மாவை. அவங்க அம்மா திட்டுவாங்க, அவளை திட்டுவாங்க. ஆனா மாமியார் திட்டும் போது அவள் திட்ட முடியாது. ஆனா அவள் சொல்றா, எங்க மாமியார் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காங்கன்னு சொல்லுவா. அதுவும் வாய்ப்பு இருக்கு. இல்லப்பா, ஆனா இதுக்கு அப்ப வழியே கிடையாது. இன்லாஸ் இப்படி பண்ணாங்கன்னா வழி இருக்கு. அதுதான் சொல்றேன். அவங்க திட்டாங்கன்னா அந்த பையனை வச்சுதான் அவங்க கண்ட்ரோல். எப்படி அவங்க மாமியார் இப்ப நம்ம பேசுதான். இப்ப வந்து என்ன இரிட்டேட் பண்ணனா உன்னை திட்டாதான் எனக்கு இரிட்டேஷன் வரும். இப்போ மோஸ்ட் ஆஃப் நீ இதே பையன் சொன்ன, உன் மாமியாருக்கு நீ டார்கெட் கிடையாது, நான் தான் டார்கெட். உன்னை பத்தி என்கிட்ட சொன்னாதான் எனக்கு கோவம் வரும். ஏதோ நான் போய் உன்னை திட்டுவேன், இல்ல நான் வந்து சண்டை போடுவேன். அப்போ அவங்களுக்கு வந்து நான் பேசாத, மாப்பிள்ள பையன் பேசலன்னா பொண்ணை திட்டாதான் பையனை பேச பண்றது பாயிண்ட் இல்ல. அதான் சொல்றேன், நான் என்ன பண்ணேன்ற என்னோட கோப்பிங் மெக்கானிசத்தை நான் ஷேர் பண்றேன். டு லெட் கோ ஆஃப் தி சன், to make her believe that this son is your son, not my husband. மாமியாரை பொறுத்த வரைக்கும் நீ என்ன பண்ணாலும் நீ தான் கண்ட்ரோல் பண்ற, நீ தான் ஸ்டாப் பண்ற. நீ என்னதான் விட்டுட்டேன், நான் என்னதான் விட்டுட்டேன் நீ சொன்னா கூட கடைசி வரைக்கும் இவதான் எனக்கு கொடுக்கல, இவதான் பண்ணலன்னா எல்லா மாமியாரும் தோணுவாங்க தவறன்ற சொல்றேன் நான். ஆமா வினோத், ஆனா என் மைண்டோட சானிட்டிக்கு நான் அப்படி யோசிச்சா மட்டும்தான் இதுல இருந்து மூவ் ஆன் ஆகி. அது உன் மைண்டுக்குப்பா, உன் மைண்டுக்கு. ஆனா மாமியார் அவளுக்கு சொல்லு. ஆனா மாமியார் மைண்ட் திருந்தணும்ல. 28 year old girl, 29 year old girl லைஃப முடிச்சுக்கிற அளவுக்கு டென்ஷன்ல பேசுது. அந்த அளவுக்கு சீன்லாம் இல்ல. இது நாய்வால நிமித்த முடியாது. அததான் சொல்றேன், நீ திருத்தவே முடியாது. 20 வருஷம் கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு. 20வது வருஷம் வரைக்கும் அவங்க அம்மா வந்து இன்னமும் அவங்க பையனோட சீக்ரெட் தான் பேசுவாங்க. அவங்க நினைக்கிறாங்க அது அவங்களுடைய பாண்டிங். எனக்கு அது புரிஞ்சிச்சு. அவங்க மறைக்கணும்னு நினைக்கல அவங்க. ஆனா அந்த இன்னொருத்தரை நம்ம இன்க்ளூட் பண்ணலன்னா அவங்க ஹர்ட் ஆவாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியல. ஆனா அதே தான் அவங்க பொண்ணு அவங்க சேர்த்துக்கிறாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இப்ப நீங்க போய் அம்மா கிட்ட இருங்க. நீங்க என்னதான் அம்மா நல்லா பேசுறமா, எத்தனை வாட்டி அம்மாக்கு போன் அடிச்சு நீங்க கதை பேசிருக்கீங்க? நான் பேச மாட்டேன். எங்க அம்மா இல்ல, நீ சொல்றது எங்க அம்மா இல்ல, நான் பாயிண்ட் சொல்றேன். எங்க அம்மா சீக்ரெட் பேசுறேன். நான் எங்க அம்மா கிட்ட 2 நிமிஷம் பேசுறேன். இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் என் காதுக்கு வர சீக்ரெட் நான் சொல்றேன். நான் தான பேசுறேன் எங்க அம்மாட்ட. நான் என்ன சொல்றேன் இல்லப்பா, நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன்ப்பா. ஏன்னா நீங்க எங்க அம்மா பத்தி பேசணும் நான் சொல்லணும்ல, எனக்கு கவர் பண்றதுக்கு. எங்க அம்மாட்ட நல்லா இருக்கீங்களா, it doesn't matter. No, but it's not wrong. I am stating the fact, right? No, it's not that. நான் என்ன சொல்றேன், எனக்கு தெரியாத ஒரு விஷயம் சீக்ரெட் தானே. அதுதான் அந்த பொண்ணுக்கு மைண்ட் இருக்கு. அவங்க 2 பேரும் இத பத்தி பேசுறாங்கன்னு. ஆனா கிடையாது. ஃபார் ஆல் யூ நோ, நீங்க சொல்ற மாதிரி இந்த பொண்ணை பத்தி அவங்க கம்ப்ளைண்ட் கூட பண்ணிட்டு இருப்பாங்களா இருக்கும். உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? உங்ககிட்ட ஒரு சாதாரண விஷயம் தான் அவங்க பேசுவாங்க. ஆனா என் காதுக்கு வராத வரைக்கும், நான் இல்லாத போது பேசாத வரைக்கும் அது எனக்கு தப்பா தான் தெரியும். ஏன்னா அது ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூல, ஒரு உமன் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் டெல்லிங். இப்ப இந்த பொண்ணு சொல்றால, என்னோட மதரின்ல வந்து என்ன பத்தி அவங்க பையன் கிட்ட பேசுறாங்க, தப்பா பேசுறாங்க. ஆனா அகைன் எத்தனையோ குடும்பங்கள்ல பொண்ணும் அம்மாவும் பேசுவாங்க. அம்மா சீரியல பார்த்துட்டு எல்லாத்தையும் பொண்ணுக்கு மைண்ட்ல போட்டு விட்டுருவாங்க. நீ இது பண்ணாத, உன் புருஷன் இது பண்ணுவா, அது பண்ணுவா. அதுல எத்தனை குடும்பம் பிரிஞ்சிருக்கு வினோத். I am saying all in-laws. All in-laws are like that. Any direction if your own. All in-laws are like that. I'm not saying only your mom is talking or I am talking or she is talking. Don't take it personally. No, I'm not taking personally. You are taking it personally because you're trying to clear their name. No, this is an example how I quoted my dad. Listen, in all the videos how I am thalchifying my dad, same way I'm thalchifying your mom because I want them to understand. They have to relate to a problem. They shouldn't think Sainthavi is sitting on cloud 9. She has no problem. அவளுக்கு ப்ராப்ளமே இல்லாம சும்மா ஏதோ பாட்காஸ்ட்ல டைம் பாஸ் பண்றாங்க. நோ, என் மைண்ட் எப்படி வேலை பார்த்துச்சுன்னு நான் சொல்ல வரேன். இப்ப நான் ஒரு விஷயத்துல நான் உங்ககிட்ட எல்லாம் பேசிட்டே இருந்தேன், நிறுத்தணும்னு நீங்க என்ன கண்டுக்கலன்னு சொல்றேன். நான் அதை உங்களை தப்பா சொல்லல, எனக்கு அப்படி தோணுதுன்னு சொல்றேன். எனக்கு புரியுது. அது அந்த பொண்ணுக்கு வந்து தோணும். ஏன்னா she has to live there no matter what. நாளைக்கு அவ வெளியில போயிட்டு வந்தாலும் அந்த பையன்ட்ட எஸ்கலேட் பண்ணாலும் அவங்க கிட்ட சாதம் வடிக்கும் போது கடுப்பாகும்.
இந்த 2 நிமிஷம் எதுக்கு எடுத்து வைக்கலாம்னு இந்த லேடி சொல்றாங்கன்னு. இட்ஸ் அபவுட் த வடிச்சிங். எனக்கு புரியுது. ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு ரீசன் தான்ப்பா, சாதம் வடிக்கிறது ஒரு ரீசன், எதுவால ரீசன், எது வேணா சொல்லுவாங்க. இப்ப நடந்து போறா பாரு, தூங்க எழுந்திரிக்கவே இல்ல பாரு, லேட்டா தூங்கினா பாரு, சீக்கிரம் தூங்கினா பாரு, எதை வேணா அவங்க சொல்லலாம். ஏன்னா கொலுசு போடணும். இல்ல அவங்க மாறாதுப்பா, அவங்க மைண்ட் சி அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி போடணும். அந்த ஏஜ் கொலுசு குரூப்ல போடணும். அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஓகே, அவங்களுக்கு வந்து அவங்க பையன் கூட இல்ல, she has only thing. அதனால they'll complain something about her. அவன் பையன் மேல எப்பவுமே அவங்க பையனோ பொண்ணோ அவங்க மேல தப்பு இருந்தா கூட they'll try to see the wrong thing at the other side. ஆமா Vinod, but today I am telling the world that you need to be able to set a boundary because the world has changed. The next generation has changed. My children are setting boundaries with me. So when I become a mother-in-law, the first thing I'm going to tell them is, please go to the girl's house. Do what she wants. அவ என்ன நினைக்கிறாளோ பண்ணு. அவங்களே கூப்பிட்டு பக்கத்துல வச்சுக்கோங்க, அவங்களோட இருங்க, நீ ஹாப்பியா இரு, அதுதான் வேணும் எனக்கு. நீ ஹாப்பியா இருந்தாலே போதும். உனக்கு ஹெல்ப் வேணும்னா என்ன கேளு, நான் வரேன். இல்லனா என்னைய தான் நீ முன்னாடி வைக்கணும்னு நான் சொல்லவே கூடாதுன்னு இன்னைக்கே நான் மைண்ட்ல ரெடி ஆகிட்டு இருக்கேன். வேணும் நீ எவ்வளவுதான் சொன்னாலும் அவன் ஒரு பாயிண்ட் அவன் பொறாட்டி சொல்றாச்சுக்கோ, உங்க அம்மா சொன்னாங்களான்னு கேட்பா. ஃபர்ஸ்ட் திங் இந்த பாயிண்ட் உங்க அம்மா சொன்னாங்களா உனக்குன்னு கேட்பா. அவன் வந்து அவன் சப்போர்ட் இல்ல, எங்க அம்மா சொல்லன்னு அவன் ப்ரூவ் பண்ணணும். அவன் விட மாட்டான். அப்படி ஒரு பொண்டாட்டி வந்தா என்ன பண்ண முடியும்? இல்ல நீ பண்றதுனால ஒண்ணும் மாற போறது இல்ல. என்ன சூழ்நிலை ஐ நோ அப்படின்னு நீ நினைக்கிற, ஆனா திங்ஸ் will be different. ஃபேமிலி டிராமா. ஆமா வேணும். அந்த பிக்சர்ல இல்லன்னா வராது இல்ல. இப்ப என்னோட மாமியார் பிக்சர்ல இல்லன்னு வெச்சுக்கோங்க, இந்த என்னோட லைஃப்லயே மாமியாரே இல்ல, ஏதோ வருஷத்துல ஒரு நாள் தான் நான் பாக்குறேன். அப்ப எப்படி என் மேல கம்ப்ளைண்ட் வரும்? இப்ப நான் ஏதோ தப்பு பண்றேன் இல்ல ஏதோ ப்ராப்ளம் பண்றேன்னு வெச்சுக்கோ, இது உங்க அம்மாவால தான் நீ பண்ணுவேன்னு நீ சொன்னா என்ன ஆகும்ன்றான். அதே டிராமா தானே ஸ்டார்ட் ஆவாங்க. ஆமா, அது எப்படி அவன் பண்ற தப்புக்கு நான் எப்படி வேணா பொறுப்பாவேன்? வைஃப் சொல்லும்பா, உங்க அம்மா அவன சரியா வளர்க்கலன்னு சொல்லும் பேசிக்கலி. ஆமா, வளர்க்கலன்னு சொல்லுன்றேன். அந்த சண்டை வரலன்ற அது மாதிரி ஸ்டார்ட் ஆகும். நான் என்ன சொல்றேன், ரெடி ஆயிக்கோங்கன்றேன், செருப்படி வாங்க ரெடி ஆகுங்கன்றேன். மதர்ஸ் பாய்ஸோட மாம்ஸ் எல்லாம் you are the வில்லி in the story. No matter what, நீ எவ்வளவு பெரிய நல்லவளா இருந்தாலும் you are going to be the வில்லி. I'm standing from that. I'm telling. அதே பையன் நான் சொல்றது வந்து 10 வருஷம் முன்னாடி ஒரு வீடியோ பண்றேன் வேணும், அது 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் புரியுது வேணும் மக்களுக்கு. அதேதான் இந்த வீடியோவும். இன்னொரு 5 வருஷத்துக்கு அப்புறம் அன்றே கணித்தார் சைந்தவின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லும் போது இதே மாதிரி நீ பாஞ்சிக்கிட்டு ஆர்கியூ பண்ண, இப்ப நீங்களும் ஒத்துப்பீங்க. ஜெனரலா சொல்றேன், நான் ஒரு விஷயம் சொல்லும் போது நான் ஒரு always it's not one perspective, always there multiple perspective on one thing. ஒரு விஷயம் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் இருக்க வாய்ப்பே கிடையாது. அதான் வேணும். நீங்க சொல்றது டோட்டலி வேற ஒரு விஷயத்தை பேசுறீங்க, நான் வேற ஒரு விஷயத்தை பேசுறேன். ரெண்டு பேருமே மேரேஜ்ல இருந்து பிரியறத பத்தி சொல்லல. அவளை மேரேஜ்க்குள்ள அவளை ஈஸ் அவுட் பண்ண ட்ரை பண்றேன். அந்த இன்னொரு பொண்ணு பேசுச்சுல, உன்னை பத்தி தப்பா பேசுறாங்கன்னு, வேற வழியே கிடையாது. You have to ease out of it. You have to come out of it. Let them talk. Let them gossip. Let them say bad things about you. You assume that it's only bad things about you. அது பண்ணா மட்டும்தான் நீ வெளியில வர முடியும். நம்ம முட்டாள் நினைச்சுக்கணும் வேணும். நம்ம உலகமே நம்மள முட்டாள் நினைச்சிட்டு இருக்குன்னா இருந்தாகணும். கஷ்டம், வலிக்கும். ஆனா வேற வலி கிடையாது. அவங்க வீட்டுல ஒரு பையன், அவங்க வீட்டுல 2-3 பசங்க இருக்காங்கன்னா, you will be the last person on the road. அப்படிதான் நீங்களே தள்ளி வெளியே வந்துடணும். You give them the space. முந்திக்கிட்டு நான் தான் வீட்டோட மூத்த மருமகன் போய் நிக்க கூடாது. தள்ளி நிக்கணும்ன்ற இதுல ஒரு சின்ன மைண்ட் செட் வேணும். இது மைண்ட் செட் அட்ஜஸ்ட்மென்ட் சொல்றேன். ஒரு நல்ல விஷயம் என்ன வந்ததுன்னா இதுல பேசினதுல, அட்லீஸ்ட் as a mother-in-law, future mother-in-law, you have a proposition to make. அட்லீஸ்ட் நம்ம மார்னிங்லாவா நம்ம தொந்தரவு பண்ணாம இருப்போம். அந்த பாயிண்ட்ல நம்ம கரெக்டா இருப்போம். அவங்க என்ன வேணா பேசலாம். இல்ல அதுக்கு அவங்க எனக்கு வேற ஒரு சர்டிபிகேட் கூட தரலாம். இவங்க பாரு எந்த ஹெல்ப்பும் பண்ணல, இவங்க ஓரமா நிக்கறாங்க. நீ ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஜெனரேஷனை அதுக்கு அடுத்து 10 வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கு புரிய போகுது. Anything to for someone to understand, it will take minimum. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து கன்சீவ் ஆகுறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அந்த கேர்ளோட அம்மாக்கு தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு எல்லாமே டே 1ல இருந்து தெரியும், எப்ப பீரியட் வந்தது, எப்ப வரல, அது நல்லது இல்லையா? எல்லாமே தெரியும். எல்லாருமே வந்து ஈக்குவலா இருக்கவே மாட்டாங்க ரெண்டு சைடும். ஒரு பேபி பிறந்தவனே ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டுக்கு தான் கொடுப்பாங்க. அப்ப பையனுடைய அம்மா வீட்டுக்கு கோவம் வரதான் செய்யும். ஆபீஸா சண்டை வரதானே செய்யும். அது வராம இருந்துக்கோங்க. நான் எப்படி இந்த பொண்ணுக்கு அட்வைஸ் கொடுக்கறனோ அதே மாதிரி வாட்ச் பண்ற மதர்-இன்-லாஸ்க்கும் இந்த அட்வைஸ் கொடுக்கறேன். அது யாரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்கப்பா. ஏஜ்டு பீப்பிள் யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. அதான் ப்ராப்ளம். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல சொல்லும்போது ஒரு ஹோப் வைங்கன்னு சொன்ன மாதிரி, அந்த ஹோப்பே வராது, அதை திருத்த முடியாதுன்னு சொல்றீங்க, எனக்கு புரியுது. ஆனா ஃபியூச்சர்ல என்ன மாதிரி இருக்கிற மதர்-இன்-லா, இன்னொரு 5 வருஷத்துல 10 வருஷத்துல மதர்-இன்-லா ஆக போறவங்க எல்லாருக்குமே, பொண்ணா இருக்கட்டும் பையனா இருக்கட்டும், ஒரு ஸ்டெப் பேக் பண்ணிருங்க. இப்போ ஒரு கல்யாணம் நடந்துச்சு, அவங்க 2 பேரும் என்ன சொன்னாங்க, அந்த 2 பேரும் நம்ம கிட்ட என்ன சொன்னாங்க, நீங்க எந்த கமெண்ட் அடிக்காதீங்க, அந்த பொண்ணை பத்தியோ பையனை பத்தியோ எந்த கமெண்ட் அடிக்காதீங்க, தள்ளி நில்லுங்க, don't say anything good or bad, you know they are doing wrong, it's okay, keep quiet and stand. If they ask you help, you help. If you ask them, if they say இந்த மண்டபம் நல்லா இருக்கு போய் பார்த்துட்டு வாங்கன்னா, அங்க போயிட்டு அவங்க வீடியோ எடுத்து காட்டிடுங்க. நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னா சொல்லாதீங்க. அவங்க வந்து எனக்கு இங்கதான் சாப்பாடு வேணுமா வைங்க, சாட் வேணும்னு கேக்குறாங்களா வைங்க. நீயா போய் வரவங்களுக்கு சாட் எப்படி பார்த்தோம்,
மயிலாப்பூர்ல இருந்து சாப்பாடு வேணும், எனக்கு இட்லி பண்ணணும், இங்க இருந்து பிரியாணி வேணும்னு நம்ம சொல்லக்கூடாது. உனக்கு வேணுமா, நான் கூட்டிட்டு போய் இட்லி வாங்கி தரேன். உங்களுக்கு வேணுமா, நான் பிரியாணி வாங்கி தரேன். இது வந்து ஒரு பேசிக் திங். ஐம் ட்ரைங் டு ஈஸ் ஹர் மைண்ட் பிகாஸ் ஷீ இஸ் நாட் கோயிங் டு வாக் அவே ஃப்ரம் திஸ் அக்கார்டிங் டு யூ பீப்புள், ரைட்? No, she is not walking. She doesn't believe in walking away. She thinks that there is hope and it will be all right. And she wants Yeah, to when she's respect. வாக்கிங் அவே அவகிட்டே அந்த ரோல் இல்ல வாக்கிங் அவே. ஆனா அவளுக்கு அந்த 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 மாமனா மாமியார் அந்த பிரஷர் வரலாம்ன்றேன். இப்ப இந்த பொண்ணு இன்னொரு பொண்ணு சொன்னாங்கல்ல, அந்த ப்ராப்ளமும் அதே தானே. புள்ளி பண்றாங்க, தனியா இருக்காங்க. 75% அந்த வீட்ல சேம் ப்ராப்ளம் தான் மாமியார் மருமகளுக்கு. அதுக்கு என்ன சொல்யூஷன்? as a guy என்ன சொல்லுங்க நீங்க? ஏதாவது கைனா லைக் அது வந்து அந்த ஹஸ்பண்டும் வைஃப் உடைய பார்ட்னர்ஷிப்ல நீ என்ன ப்ரொடெக்ட் பண்ணுன்றது அந்த பையன் கிட்ட தான் அந்த பொண்ணு கேட்கணும்ன்ற ஒரு வழி கிடையாது. அந்த பையன் அட்ஜஸ்ட் பண்ணி போ, இக்னோர் பண்ணுன்றாரு. அது வந்து சண்டை வரும்போது ஒரே வீட்ல இருக்கும், அவன் கூட இருக்கணும்ல, கூட இல்லாத பையன் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் எப்படி சொல்ல முடியும்? அவன் வருஷத்துல ஒரு 2 வாட்டி தான் வருவானா? அது அந்த பையன், இந்த பையன் கூட தான் இருக்காரு. இந்த பையன் கூட இருக்கானா, இந்த பையனை தான் வச்சுக்கணும்ன்றேன். நான் என்ன சொல்றேன், ஒரு சில விஷயம் அவங்க அம்மா பேசினா இக்னோர் பண்ணுன்னு சொல்லுவாங்க, வேற வழி கிடையாது. ஏன்னா அவங்ககிட்ட சண்டை ஒரு நாளும் அவங்க அம்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கனாலும் சண்டை போட்டுட்டே இருக்க முடியாது. அவங்க அம்மாட்ட டெய்லி போய் எங்க பொண்டாட்டி ஏன் சொன்னா ஏன் பண்ணா அவங்க அம்மா திரும்பியும் அது இன்னும் அக்ரிவேட் தான் ஆகும். அவங்க சொல்லலாம் உன் பொண்டாட்டி சொல்றதெல்லாம் கேட்டு எங்க கேட்டுட்டே இருப்பியான்னு சண்டை வரும். So as a family member நீங்க வந்து தலையிட்டோ இல்ல அவங்களுக்காக நீங்க கம்ஃபர்ட்டோ பண்ணாமலே இருப்பீங்களா? வைஃபை கம்ஃபர்ட் பண்ணுங்க, வைஃப் கம்ஃபர்ட் பண்ணும். ஆனா நீ இதுக்காக போய் சண்டை போட உங்க அம்மா பாட்டு சண்டை போட முடியாது. ஒரு சின்ன விஷயம் டெய்லி நடக்கும். இது டெய்லி 10 கேள்வி உங்க அம்மா மாமியார் சொல்லிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒண்ணு. That's the nature of the it's a law, it's the nature of the law. That's what I'm also telling. Ignore her and move on. Exactly, அதுதான் It's problem. like set property இருந்துட்டு போன்றேன். For a change நீ set property இருன்றேன். You ஆமா, may be the main character in your நம்ம story. adjust பண்ணிக்கணும்ன்ற. But you're not the main character in their story. I was the main character in my story. I still am. In their story I'm the set property. I'm just the manager who's running the show. That's அது fine. கேம்ல ஏதோ ஒரு MVP ஏதோ சொல்லுவாங்க. MCP நான் பெர்ஃபார்மிங் கேரக்டர்னு ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். NPC ஏதோ சொல்லுவாங்க. கேம்ல விளையாடுறோம்ல அந்த கேரக்டர் நான் பேசாத எதுவும் பண்ணாதானா அங்க இருக்கும், அது நடந்துட்டு இருக்கும் போயிட்டு இருக்கும் அது மாதிரி. ஆனா வேற எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது பாட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கும், அவ்வளவுதான். கண்ட்ரோல் பண்ற கேரக்டர் அது மெயின் கேரக்டர். கண்ட்ரோல் பண்ண முடியாத கேரக்டர் தான் நீங்கலாம். என்னமோ இப்படி சொல்றீங்க. Whether she likes it or not, she already knows that your daughter-in-law cannot be controlled. No, You know, not that's really. I allowed her. No. I allowed her. No, In my main story, I'm the main character in my story. I allowed her to do whatever she likes with the son, and I did not control him ever. Inniki na on camera I'm asking Vinod, have I ever controlled or stopped you from doing anything to you, your family, your sister or brother, your cousins? எதுலயுமே நான் இன்னைக்காவது நின்றுக்கேனா? I'm not that type. ஆனா எங்க அம்மாவும் நீ பொண்டாட்டி ஏதோ சொல்லுவாங்க கேட்டது கிடையாது. அது யாருமே என்ன பண்ண முடியாது. ஏன்னா நான் அந்த லைனை டிரா பண்ற ஆளு. வினோத் சட்டி சோறு தான் வேணும், அதுல கைய வெச்சிங்கன்னா உங்க கைய வெட்டிடுறேன்னு சொல்ற ஒரு ஆள் நானு. ஏன்னா நான் பாசி பர்சன். நீ சொல்லப்பா இது எனக்கு அதெல்லாம் புரியுது. ஆனா அது டே 1ல இருந்து நான் அப்படி ஒரு கேரக்டர் இல்லையா? I can't change it. I'm a very dominating person in general. Wait. அதுதான் சொல்ல வரேன். I was decided that okay ஒய்ஃப்க்கு ஹெல்ப் பண்ண ஒய்ஃப் சப்போர்ட்டியா இருக்கணும்ன்றது என்னுடைய மைண்ட் செட். இல்ல அதனால டே 1ல இருந்து I was supporting you. If I'm not the type I would fight for my family. I would say no. இருந்தா இரு, புடிச்சா இரு, இல்லனா கிளம்பிட்டேன்னு சொல்லிருப்பேன். No. அங்க you must believe me. அவங்க இங்க வராங்கல, ஃபர்ஸ்ட் இங்க வராங்க, பெல்மார்ட் வராங்க. நீங்க எல்லா டைமும் கூட இல்லல, அவங்க வெளிய தான போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் கருவாடு செஞ்சோன்னா இந்த கருவாடு வச்சிட்டு வினோத் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் சாப்பிடலாம் அப்படினாங்க. வாட்? நான் சாப்பிட்ட அப்புறம் தான் அவங்க எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்னு நான் பாட்டுக்கு போட்டு எடுத்து சாப்பிட்டு, நீங்க வேணா வெயிட் பண்ணுங்க வினோத்துக்கு, நான்லாம் வெயிட் பண்ண மாட்டேன்னு நான் பாட்டுக்கு சட்டியில போட்டு எடுத்து சாப்பிட்டு போயிட்டேன். ஓகே, that's the kind. நான் ஹர்ட்லாம் பண்ணல. ஆனா அவங்க வந்து அவங்க because she's as a mother she is telling all these things. இப்போ ஒண்ணு இல்ல, அந்த பசங்களுக்கு ஏதாவது வச்சிருப்பா, நான் சாப்பிடலாம், ஏய் தவிங்க இதை தொட்டிங்க அப்படின்னு என்ன கேட்பா. அதுதானே வினோத் சொல்றேன். as a mother no, அதுதான் நான் சொல்றேன். no, exactly my point. as a mother நீ சொல்லும்போது I cannot take எனக்கு இல்லாதது என் பையனுக்கு நீ வைக்கிறியா போடின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டுட்டே போலாம்ல. ஆனா I respect that and I keep it. வினோத், I know அதுதான் அவங்க அம்மா பண்றாங்கன்ற, அதை எல்லா அம்மாவும் பண்ணுவாங்கன்ற. பையனுக்கு வை, என் பொண்ணுக்கு வை. இப்போ அம்மா பண்ணா கூட தூசிக்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அம்மா மதர் ஸ்டார்ட் that's what they do. I'm teaching the girls how to set boundary. இப்போ நான் எனக்கு வந்து சமைப்பாங்க, ஓகே, அவங்க தான் மெனு போடுவாங்க, மாமா தான் சமைப்பாரு. நான் அந்த ஒரு விஷயத்துல எல்லாம் I will allow everyone in my kitchen. I have no problem. யார் வேணா என்ன வேணா பண்ணுங்க. பாவக்காய் செய்வாங்க, இதெல்லாம் செய்வாங்கல்ல, எனக்கு அந்த காம்பினேஷன் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, மாமா எனக்கு பிடிச்ச நான் அந்த உருளைக்கிழங்கு பண்ணிக்கிட்டுமா அப்படின்னா நானே பண்றேன்னு. ஓகே மாமா பண்ணிடுங்க, ஏன்னா நான் பாவக்காய் சாப்பிட மாட்டேன். அவங்களுக்கு பாவக்காய் உயிர். அவங்களுக்கு அந்த சட்டியில நான் எப்படி இதை பரட்டி நான்வெஜ் சாப்பிட்றனோ அது மாதிரி பாவக்காய் சாப்பிடுவாங்க. யூ பி இன் யுவர் லேன், ஐ வில் பி இன் மை லேன். ஐ வில் பி இன் த நான்வெஜ் புஃபே, யூ ஸ்டே இன் த வெஜ் புஃபே. ஐ ஹேவ் நோ ப்ராப்ளம்.
இப்ப Thursday அன்னைக்கு நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சொல்றாங்கன்னா நீங்க சாப்பிடாதீங்க, நீங்க நான் சொல்றதெல்லாம் சாப்பிடுறேன். ஓகேப்பா. இது வந்து I'm teaching how to be I know, respectfully. I know. I'm educating இல்லப்பா. girls how to be respectfully and also ஒரு மீட் இன் த மிடில். நீங்க சண்டை போட வேணாம், நீங்க அவங்க கிட்ட போய் போட்டி போட வேணாம். உங்க பையனோட நீங்க என்ன வேணா பண்ணுங்க. He belongs to me, you belong to me. End of the day I own you. They don't know that. Every wife owns the wife. Everyone who அது owns the எல்லா husband. ஃபேமிலியும் அப்படி இருக்காதுப்பா. எல்லா ஃபேமிலியும் அப்படி இருக்காது. ஹஸ்பண்ட் வந்து டாமினேட்டிங் டைப்பா இருந்தானா they will draw a line and they கடைசியில want. they will own. அது வேற கதை. வந்துதானே ஆகணும் இல்ல, வேணும். அது நீ அப்படி கடைசியில வந்துதானே ஆகணும். அது நம்ம அப்பா எல்லா போனதுக்கு அப்புறம் வந்துதானே வேணும். எல்லா வீட்லயும் அப்படி இருக்காதுப்பா. இல்ல சரிப்பா, நம்ம அப்பா போயிடுறாங்க வேணும். இன்னொரு 5 வருஷத்துல 10 வருஷத்துல போயிடுறாங்க. அந்த பையன் வந்துதானே அவன் வைஃப் கிட்ட what do you mean wife கிட்ட? அவன் திரும்பி டாமினேட்டிங்கா சாவற வரைக்கும் டாமினேட்டிங்கா இருப்பாங்க. ஆனா அட்லீஸ்ட் வைஃப் கிட்ட சரண்டர் ஆயிதான் ஆகணும் at some point. சரண்டர்னா what do you mean? They will give up. They will say you're எப்படி நீ என்ன டாலரேட் பண்ணி இவ்வளவு நாள் இருந்த, நீ தான் அது சாவும்போது 60 வயசுல அது அப்பதான் அந்த வயசுல பாத்து வந்துரும்ன்றேன். அது வரைக்கும் அவன் சொல்றத நம்ம வாழ்ந்தாகணும். அது வந்துரும்ல. யூ ஆர் டாக்கிங் அபௌட் நேச்சர், லைக் யூ ஆர் டாக்கிங் அபௌட் எனக்கு தோசையவே கல்லவே அந்த டாமினேட்டிங் டைப் அப்படி இல்ல. இந்த ரூம் they are still as husband and wife. No, அவங்க சொல்றத கேட்கணும்னு நினைக்கிற டைப் கிட்ட நீ இந்த மாதிரி நீ நான் சொல்றது நீ கேட்கணும். உனக்கு வந்து நான் சொல்ல எனக்கு வேணும்னு நான் சொல்றேன். நீங்க செய்யுங்க நான் சொல்லல. எனக்கு வேணும்ங்கறத நான் செஞ்சுக்கிறேன். அது ரெகுலர். நீ தனியா இங்க இருந்துட்டப்பா. நீ ஒரு ஃபேமிலி மாமியாரோட வாழ்க்கை ஃபுல்லா இருக்கிறவங்களுக்கு தெரியும் அது இட்ஸ் நாட் பிராக்டிகலி பாசிபிள். இங்க 6 மாசம் அங்க இருக்கும்போது இங்க 6 மாசம் கதை வேறப்பா. அவங்க வீட்ல அவங்க வராங்கப்பா, அதனால அவங்களுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கும். ஐயோ நம்ம பண்ணல இருக்காது வேணும். அவங்க புடிச்சதானே வேணும் செய்யணும். அதெல்லாம் பிடிச்சது இல்லப்பா. சூழ்நிலை வேறன்ற நீ போய் ஒரு மாமனார் வீட்லயே கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்றது வேற. உங்க வீட்டுக்கு சும்மா ஒரு 6 மாசம் கெஸ்டா வந்துட்டு போவாங்களா அது வேற. அதுல வந்து லிமிடேஷன் இருக்கும் அவங்களுக்கு. நான் கூடயே வளர்றாங்கன்னா உங்களுக்கு என்ன லிமிடேஷன் இருக்கு? இங்க வரீங்களே 6 மாசம் லிமிடேஷன் எனக்கு வந்து தேங்க்ஸ் டு இவரால இல்ல 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 கொன்னு விட்டுருங்க. எனக்கு வினோத்துக்கிட்ட ஒரு இஷ்யூ கிடையாது. எனக்கு இல்லப்பா அதை நான் சொல்ல. இங்க இல்ல, வந்து இல்ல, நான் என்ன சொல்றேன், அது I am still a mother in law. I cannot become his mother. Okay, number That I'm not I saying. know that. Yeah. I know that. Yes. When I know that, it is easier for me. But I treat him when I took him out for one dinner before your marriage. I told, even in my writing, I told I want a son by law, in law. வரணும் தான் நம்ம நினைச்சது. நம்ம தேடினதே ஒரு சன் இன் லா தான் தேடணும். அந்த இதுல இருந்து நான் ஒரு நாள் கீழே இறக்கவே இல்லை. வினோதம் அந்த இடத்துல இருந்து அவர் இறங்கவே இல்லை. இது வந்து ஒரு 1 lakhக்கு தான் இந்த சான்ஸ் கிடைக்கும். இல்ல அதுல சொல்ல முடியும். இல்ல அந்த அந்த அது அது அந்த 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 ட்ரையோ இருக்குல்ல, அதை எனக்கு கத்து கொடுத்தது என்னோட மாமியார் தான். என்னோட மாமியார் நான் வீட்டுக்கு போன உடனே குணா 3ஆவது மாசம் நீ வந்து தனி கொடுத்தன போயிடும். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் போர்ச்சுகீஸ் லீனேஜ் இருந்ததுனால அவங்களோட செட்டப்பை இப்படி தனித்தனியா வச்சிடணும். தேவைன்னா ஒரு நாளைக்கு அன்னைக்கு வந்து எல்லாத்தையும் நான் சொல்ல வந்தது என்னன்னா ஒரு ஃபேமிலி செட்டப் அவங்களுக்கு என்கிட்ட வந்து அன்னோனியம் இருந்ததா இல்ல. எல்லாருக்கும் ஒரு டிஸ்டன்ஸ். ஆனா ஆனா பை நேச்சர் நான் நிறைய உலகத்தை பார்க்கறதுனால, நிறைய பேரை நான் பார்க்கறதுனால என்னோட புரிதல் ஆஃப் அ ஹியூமன் பீயிங் லிட்டில் பெட்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதான் நான் வந்து என்னோட பேஸே வந்து என்னோட ட்ரூத்தை வச்சு தான் நான் பேஸ் பண்ணுவேன். யாருக்கும் சொன்னதில்லை. நான் இப்ப சொல்றேன், எவ்ரிதிங் தட் ஐ டூ இஸ் பேஸ்ட் ஆன் த ட்ரூத் ஐ ஹேவ். அது வந்து பை நேச்சரே எனக்கு இருக்கு. அதுல he is also my son in law. இல்ல நான் சொன்ன வந்து பாயிண்ட் வந்து எப்படின்னா, இப்போ ஒரு கல்யாணம் ஆகி ஒரு வீட்டுக்கு போய் மாமியாரோட வாழ்றாங்கல்ல, அந்த லைஃப் ஸ்டைல் வந்து டோட்டலா வேற. சயின்டிஃபிக் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணல. ஆனா அப்படி இருந்தா ஈஸியா இருந்திருக்கும், கொஞ்சம் புரிஞ்சு போயிடுச்சு. இல்ல நீ அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலப்பா. நீ அட்ஜஸ்டபிளா உங்களுக்கு ஏத்த மாதிரி நீ ஜாலியா இருந்திருப்ப. அத நான் ரொம்ப ஜாலியா இருந்திருப்பேன். இல்ல சயின்டிஃபிக் ஜாலியா அதெல்லாம் அது பாயிண்ட் கிடையாது. நாங்க புரிஞ்சுக்கவே இல்ல கடைசி வரைக்கும். அது ஒண்ணு இருக்கு. அது ஒரு கேப் இருக்கும். ஏன்னா நீ அந்த லைஃப் இல்ல. இல்ல நான் சொல்ல வந்து இன்டிமிடேஷன் இல்ல நான் இன்டிமிடேஷன் இல்ல. அவங்க ஸ்டைல் இல்ல. அந்த அதுக்கான இடம் இல்ல. ஆனா அது உங்க ரெண்டு பேருக்குமே புரியாது. நீங்க சொல்லுங்க. இல்ல நான் சொல்றது வந்து அதனால தான் நம்ம தனியா இருக்கிறதுனால அந்த பொண்ணு வந்து அந்த மாமியாரோட டெய்லி டே அவுட் பண்ணுதுல. சோ அவங்களுக்கு வந்து அந்த அளவு ஈஸியா அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு மைண்ட்ல ஏதோ அந்த பொண்ணு சொன்ன மாதிரி ஏதோ ஒரு இது இருக்கு. இந்த பொண்ணு வந்து டவுரி எடுத்துட்டு வரலையோ இல்ல வாட் எவர், அந்த பொண்ணு மேல அவங்களுக்கு அபிப்பிராயம் வந்து வேற மாதிரி இருக்கு. சோ இந்த பொண்ணை எல்லாம் குறை சொல்லணும்னு சொல்லிட்டே இருக்காங்க. அந்த பையனும் இல்ல கூட, அந்த பையன் கூட இருந்து இல்ல அந்த பையன் கூட இருந்து ஒரு நாள் சண்டை போனா வச்சுக்கோங்க, என் பொண்ணாடி எது சொல்லிட்டே இருக்கீங்கன்னு ஒரு நாள் கேட்டிருந்தா அவங்க அம்மா பேசிருக்க மாட்டாங்க. ஆனா அந்த பேசுற டைப் அந்த பையன் கிடையாது. அப்படி இருக்க மாட்டாங்க. உடனே பேச நிறுத்திடுவாங்களா? நிறுத்த மாட்டாங்கப்பா. அட்லீஸ்ட் ஏன்டா அவளுக்கு வக்காலத்து வாங்க இல்ல அந்த பவுண்டரி செட் பண்றது அந்த பொண்ணால பண்ணவே முடியாதுன்ற அதான் என் பாயிண்ட். இப்ப எங்க அப்பா அம்மா கிட்ட நான் தான் பவுண்டரி செட் பண்ணணும். இந்த மாதிரி என் வைஃப் கேட்கல, நீங்க அம்மா அப்பாட்ட பண்ணலாம். நான் உங்க அப்பா அம்மாட்ட வந்து நீ என்கிட்ட இந்த மாதிரி பேசாதீங்கன்னு நான் சொல்லவே முடியாது. அது தப்பாயிடும்.
அப்போ அந்த பவுண்டரி செட் பண்றது அந்த பையன் தான் அவங்க அப்பா அம்மா சொன்னா இந்த என் பொண்டாட்டி இதெல்லாம் சொல்லாதீங்க, என் பொண்டாட்டி இதெல்லாம் திட்டாதீங்க, பேசாதீங்க. ஆமா. அந்த பவுண்டரி அந்த பொண்ணு உட்காந்து இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அது வந்து கோவம் தான் மாறும். நீ எப்படி என்ன ஆனா சொன்னா அட்ஜஸ்ட் நீங்க நல்லதுன்ற பேர்லயும் ஒபீடியன்ஸ்ன்ற பேர்லயும் நம்ம உலகத்துல என்ன நினைப்பாங்கன்ற பேர்லயும் நம்ம சில விஷயங்கள் நம்மளுக்கு பிடிக்காத விஷயங்களுக்கு இணங்கி போனோம்னா நம்மளால வாழ்க்கையில அதை பிடிக்காம மட்டும்தான் செஞ்சுட்டே இருப்போம். வாழ்க்கை பூரா நடிச்சுட்டே இருப்போம். அந்த பவுண்டரிய பையனை வச்சு செட் பண்ண சொல்லுங்க தவிர ஆனா நீங்களுமே இப்ப உங்களுக்கு நான்வெஜ் இன்னைக்கு நீங்க டெய்லி நான்வெஜ் சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்க, அவங்க வீட்டுல வெஜ் தான் செய்யறாங்கன்னா நீங்க உங்க பையன் உங்க ஹஸ்பண்டோட வெளியில போய் நான்வெஜ் சாப்பிட்டு வந்துருங்க. ஓகே, ஹஸ்பண்ட் வேற யாரும் ஊர்ல இருக்காது, எங்கேயோ போய் சாப்பிடுங்க. நான் தனியா போய் சாப்பிட்டு வந்தேன். இல்ல ஸ்விக்கி பண்ணி மொட்டை மாடியில உட்காந்து ஜோதிகா படம் மாதிரி சாப்பிட்டுருங்கன்ற எக்ஸாம்பிள் சொல்றேன் வினோத். உடனே நீ வீட்டோட பிரேக் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி உடனே நைட்டோட ஒருத்தனோட ஓடி போன நான் சொல்லல, லூஸ் மாதிரி சொல்லக்கூடாது. நீங்க என்ன ப்ராப்ளம்னா உங்க ரெண்டு பேருக்கும் நீங்க உங்க மாமியார் எக்ஸ்க்ளூட் பண்ணல, அதனால உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு உங்க மாமியார் எக்ஸ்க்ளூட் பண்ணல, உங்களுக்கு தெரியாது. என்ன என் மாமியார் எக்ஸ்க்ளூட் பண்ணாங்க. நீ வாழவே இல்லன்ற மாமியார் வீட்லயே வாழலன்ற அப்புறம் எப்படி உனக்கு எக்ஸ்க்ளூட் பண்ணாங்க இன்க்ளூட் பண்ணாங்க தெரியும்? தெரிஞ்ச என்னோட நான் சொல்ல வரத வெயிட் பண்றீங்களா? அவங்க தெய்வம் நல்லவங்க வேணும், தப்பு சொல்லல அவங்கள. ஆனா அதே வீட்ல அவங்களோட நல்லவர் ஒருத்தர் இருந்தார்ல, என் மாமனார் என்ன இன்க்ளூட் பண்ணாரு. அவர் he played the role of both in-laws and he played it very well. He did not ஒரு நாள் கூட என்ன எக்ஸ்க்ளூடடா ஃபீல் பண்ணவே வைக்கல. இவர்கிட்ட சொல்றதை விட அதிகமா எனக்கு தான் அப்டேட் பண்ணுவாரு. அவரு எல்லாரும் முன்னாடியுமே சொல்லுவாரு, எங்க வீட்டு மருமக தான் சொல்லுவா, என் மருமக தான் செய்வா, என் மருமக தான் பண்ணுவான்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு என்னை எப்படி தட்டி கொடுத்து வேலை வாங்கணும்னு. இது ஒரு சாதாரண மேட்டர். புரிஞ்சுச்சா? அவங்களுக்கு தேனா பேச தெரியல, அதுக்கு அவங்க லிசன் ஒரு எஃபர்ட் கூட அந்த பொண்ணு இன்க்ளூட் பண்ண நினைக்கவே இல்ல. அதுதான் இந்த மாமியார். அந்த எஃபர்ட் ஒரு எஃபர்ட் கூட அவங்க உள்ள எடுத்துக்கிறதுக்கு பண்ணல. ஏன்னா she was set in her own ways. I understood that. From day one I understood that she doesn't want to change because I lived with someone like that in my house. My father did not change. ஒரு சாம்பார்ல ஒரு தேங்காய் சட்னினா இப்படி தண்ணியா இருக்கணும், அப்படி கடுகு மிதக்கணும், முடிஞ்சோன்னா அடுத்து இன்னொரு கடுகு தாளிச்சு கொட்டிருக்கோம் நாங்க. He is set in his ways, Vinod. Your mom is set in her ways. இப்ப அவங்க டீ போடுவாங்க, இங்க உட்காந்துருப்பாங்கல்ல, எப்படியாவது இங்க வைங்க அப்படின்னுவாங்க. அவங்க வச்சாலும் அப்படிதான், நான் வச்சாலும் அப்படிதான், இப்படி அப்படின்னுவாங்க. அது அவங்களோட டைப். She has her thing. ஏன்னா நான் எங்க அம்மா எனக்கு வரமா இங்க வச்சு நான் சொல்லிருப்பேன். ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க ஆக்ஷனை. அவங்க கெட்டவங்க. நான் இதெல்லாம் மீறியும் அவங்க கிட்ட I have been the kindest because I chose my sanity over anything else. நீங்க பொண்ணு மாமியார் இது நம்ம குடும்பம் எக்ஸ்பிரஷனா இருக்கு. உங்களுக்கு நல்லா உங்களுக்கு அப்படி இருக்கு. நான் எங்க அப்பா பத்தி பேசும்போது உங்களுக்கு வரல. இல்ல நான் பேசவே இல்ல அப்பா பத்தி. ஏனா நான் பேசல, நீ தான் நானே இந்த வீடியோல பேசியா? நீ பேசு, நான் சொல்லணும். நீ பேசு. நான் சொன்ன அந்த பொண்ணுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணனும்ன்றத சொல்லு. Her mind will be adjusted. That Saindhavya also went through this in her mind. She will understand. According to you, it's a small problem. Mixie breaking is a small problem for you. For her, it is a big problem. Vinod, உங்ககிட்ட சொல்ற மாதிரி தான். நீ ஒரு விஷயத்துக்கு நான் ஹர்ட் ஆகுறேன். ஓகே, நான் ஹர்ட் ஆயிட்டேன். ஏதோ ஒன்று சொல்றீங்க, நான் ஹர்ட் ஆயிட்டேன். இதெல்லாம் ஒரு விஷயமா? இதுக்கு எதுக்கு நீ ஹர்ட் ஆகுற? லூசு, சரியாயிடு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்கன்னா, நான் எப்படி ஹர்ட் ஆகுறேன், நான் என்ன ஃபீல் பண்றேன்றத நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணி இதை நீ இப்படி ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு எப்படி? ஆல்ரெடி தான் நான் ஃபீல் பண்ணிட்டேனே. ஆல்ரெடி அந்த பொண்ணு ஃபீல் பண்ணிட்டா. அவ பிரஷர் ரைஸ்ல இருக்கா, அந்த குக்கர் திறக்கல இன்னும். She just needs one whistle release. Then she will be all right. அந்த விசில் ரிலீஸ்க்கு தான் அந்த பையனை போய் அந்த இன்னொருத்தவங்க வீட்டுல சொல்றாங்கல்ல, என் பையன் வீட்டுக்காரர் வந்து என் பின்னாடி பேசுறாங்க, அவங்க பேசதான் செய்வாங்க. ஆமா, ஆனா அந்த பையன் கிட்ட தான் அந்த பொண்ணு பேசுறா. ஆனா அதுல போட்டுருக்காங்கல்ல, எல்லாருமே இந்த கோத்ரூ பண்ணுவாங்களான்னு. எல்லாருமே கோத்ரூ தான் பண்றோம். ஆமா, ஒருத்தங்க விடாம கோத்ரூ பண்ணுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, சிலர் சொல்ல மாட்டாங்க. சொல்லாதவங்க வந்து பை சாய்ஸ் சொல்லாம இருப்பாங்க. ஏன்னா அதுக்கு வேற இதுல யாரையும் நம்ம நல்லதோ கெட்டவங்களோ சொல்லல. எல்லாருமே நல்லவங்க தான், எல்லாருமே கெட்டவங்க தான். எல்லாருக்குள்ளயும் நார்சிசிஸ்ட் பிஹேவியர் இருக்கும், எல்லார்கிட்டயும் சைக்கோ பிஹேவியர் இருக்கும், எல்லார்கிட்டயும் ஒரு ஜெலசியும் இருக்கும். அவங்க ஹஸ்பண்ட் வந்து நாளைக்கு மாமியாரா இருக்கும்போது இருக்கிறதுல பெஸ்ட் பிஹேவியர் கொடுக்கக்கூடிய ஒரு குழந்தையா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. However, her daughter-in-law is going இந்த 23,000 பேர் பிடிச்ச சைந்தவிய ஒரு பொண்ணுக்கு பிடிக்காம போகுது. கரெக்ட். அது என்னோட daughter-in-law. 2 daughters will not like me. I'm telling you now on camera. Yeah. Let them see. Whoever comes, let them see. But in my mind, I don't even want to put myself in that position because I know that both my children will fail me in the department now itself. Ippe na eludhi tharu. Both will be disappointment in that case. Because I know that's how it is. Men cannot balance it because they only have one channel. That place, that time, that activity. Pona இடம் வந்தா வந்த இடம். இதான் men.
அவங்களுக்கு அடுத்த டாபிக்லாம் கிடையாது. அவன் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது நீ ஃபோன் பண்ணி நை இந்த பொம்பளைக்கும் வர வேலை இல்ல இவளுக்கும் வர வேலை இல்ல, ரெண்டும் அடிச்சிட்டு சாவுதுங்க, என்னை விடுங்க, நான் வேற இவளுக்கு தான் சம்பாரிச்சு கொட்டுறேன், தோணுமா தோணாதா? ஆமா, ஏன்னா மென்னுடைய ப்ராப்ளம்ஸ் ஆர் பிகர் தென் வாட் யூ திங்க். நீ இல்ல உனக்கு அது பெரிய ப்ராப்ளமா இருக்கும். வெங்காயம் கட் பண்ணும்போது எனக்கு இது மாதிரி ஆச்சு, இல்ல மிக்ஸிக்கு சண்டை வந்து எங்க மாமியார் என்ன திட்டினாங்க, பெருக்கல திட்டினாங்கன்னு, அங்க எங்க மேனேஜர்ட்ட அவன் திட்டு வாங்கிட்டு இருப்பான். இந்த ஒர்க் ஏன் பண்ணல, அந்த ஒர்க் ஏன் பண்ணல, வேலை போகுமா, வேலை கிடைக்குமா, சம்பளம் கொடுப்பானா, இல்ல இது இஎம்ஐ எப்ப கட்டணும், அந்த இஎம்ஐ கட்டுறது எப்போ, அவன் யோசிச்சுட்டு இருப்பான். அது முக்கியமா இது முக்கியமா. ரெண்டு பொண்ணுங்களையும் உங்க சிஸ்டரா நினைச்சு நீங்க ஒரு அட்வைஸ் சொல்லுங்க. ஒரு ஹஸ்பண்ட் ரெண்டுத்துலயுமே பிராட் வந்து ஹஸ்பண்ட் இதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி பிராட் வந்து ஹஸ்பண்ட் இல்ல இது ரெண்டுத்துலயுமே எக்ஸாக்ட்லி நான் இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி சொல்லிருக்கேன். இந்த பெரியவங்கள அம்மா அப்பா மாமனார் மாமியார் இவங்களை யாரையுமே நமக்கு திருத்தவோ கரெக்ட் பண்ணவோ முடியவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. அந்த பொண்ணு வந்து அந்த பையன்கிட்ட தான் சொல்லி எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணி அவளுடைய என்ன ப்ராப்ளமோ அவளுக்கு நீ சொல்ற பாயிண்ட் தான், நான் சொல்றத லிசன் பண்றதாவது நீ லிசன் பண்ணு, அட்லீஸ்ட் நான் புலம்புறேன் கேட்டுக்கோ, அவ்வளவுதான். வெண்ட் அவுட் பிளேஸா இருந்துக்கோ, எனக்கு வெண்ட் அவுட் கூட இல்லைன்னா கஷ்டம், ஐ cannot tell you to my friend. வெளியே இருக்கட்டும் யார்கிட்ட சொன்னாலும் தப்பா இருக்கும், எங்க அம்மா பாட்டு சொல்ல முடியாது, நான் உங்ககிட்ட சொல்றேன் நீ கேளு, ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சா ஹெல்ப் பண்ணு, இல்ல என்ன கூட்டு போய் தனியா உங்க கூட வச்சுக்கோ, இல்ல நீ கூட இரு, நீ போன அப்புறம் இதெல்லாம் நடக்குதுன்னா இந்த பாத்திரம் வாங்கி கொடு, வாஷிங் மிஷின் வாங்கி கொடு, ஏதாவது வாட் எவர் இட் ஹெல்ப்ஸ், அட்லீஸ்ட் ஆஸ்க் ஹிம் அண்ட் சே இந்த மாதிரி ப்ராப்ளமா இருக்கு, இதுக்கு சொல்யூஷனும் சொல்லுன்ற. நான் என் டீம் கிட்ட சொல்றதா நான் சொல்றேன். ஒரு ப்ராப்ளம் வந்தனா அது ப்ராப்ளம் கம்ப்ளைண்ட் பண்றதை விட்டுட்டு இந்த ப்ராப்ளத்துக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்தா இதெல்லாம் பண்ணா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும், நீ ஹெல்ப் பண்ணு. அந்த சொல்யூஷனை தான் நான் எப்படி கோப் அப் பண்ணேன்ற வகையில நான் சொல்றேன். ஆஸ் அ கேர்ள் நம்மளுக்கு இந்த ஃபீலிங் வந்து இன்னெவிட்டபிள். அவங்க தங்கமான ஒரு இல்லாவா இருந்தா கூட நம்மளுக்கு நம்ம அம்மாவோட கம்பேரிசன்ல தோணும். உங்க அம்மா திட்டினா உனக்கு தெரியாது, அவங்க மாமியார் திட்டினா தெரியும். அதான் நானும் சொல்றேன். ஆனா அது வந்து சின்ன விஷயமா இருக்கிறது வந்து பெருசா தெரியும் நமக்கு. இப்ப நான் சொன்ன மேட்டர் எல்லாமே சப்ப மேட்டர். அங்க சில பேர்லாம் அடி வாங்கிட்டு இருப்பாங்களா இருக்கும். இவன் என்ன இது பிரச்சனை இல்ல, மருமகள குளுத்துன குடும்பம்ல எவ்வளவு குடும்பம், இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இந்த அக்கா ஒரு பிரச்சனை, மாமியார் வேற வினோத் சொல்லிட்டாரு, நான் எந்த மாமியாரோட தங்கவே இல்ல, நான் வந்து அனுபவிக்கவே இல்லன்னு ஒரே வார்த்தையில பட்டார்னு என்னுடைய அத்தனை இதையும் வந்து இமோஷனையும் இன்வாலிட் பண்ணிட்டாரு வினோத். இதை நான் பதிவு பண்றேன். என்னோட எல்லா இமோஷனையும் எல்லா ஹர்ட்டையும் இல்ல நான் சொல்றது தெளிவா சொல்றேன். நான் சொல்ல வந்தது என்னன்னா முடிஞ்சிச்சு எக்ஸ்போஸ். என்ன கன்க்ளூட் ஏதோ பேசிட்டு இருக்கோம், என்னோட இமோஷனை நீங்க வேலிடேட் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டேன். இல்ல நான் இதுல நான் சொல்ற எல்லாமே நான் வந்து ஒரு பொதுவா ஒரு கேர்ள் என்னெல்லாம் கோத்ரூ பண்ணுவாங்க, நல்லது கெட்டது அவங்க மைண்ட்ல என்னெல்லாம் கோத்ரூ ஆகும். அஸ் அ டாட்டர் இன் லா நம்மளே இல்லாத ஒரு பிரச்சனை இல்லைன்னு நினைச்சுப்போம், இல்ல பிரச்சனையா கூட இருக்கும். இதெல்லாம் தான் நான் சொல்ல ட்ரை பண்றேன். எனக்கு இல்ல நான் ஒரு மென் பர்சன்ட்ல நான் சொல்றேன். ஓகே, இது ஆல்ரெடி சொன்னதுதான். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும்ன்றது அது வந்து இன்னெவிட்டபிள். இது வராம இருக்க வாய்ப்பே இல்லைன்றனால தான் நான் சொன்னேன். கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அம்மா அப்பா எப்போ கல்யாணம் பண்ணோன்னு நான் கிட்ட பேசினாங்களோ முதல் வார்த்தை நான் சொன்னதுதான், இந்த மாதிரி வைஃப் சரியில்லை, அப்புறம் நான் மாறிட்டேன், கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிட்டேன்னா வரக்கூடாது, நீங்க ஹாய் எல்லாம் சொன்னா கூட ஓகே தான், நீங்க ஒன்னும் ஒட்டிக்கணும்னு அவசியம் கிடையாதுன்றத எங்க அம்மா பாட்ட சொன்னேன். சைந்த வீட்டை முதல் மாதிரியே பேசும்போது தான் நான் அதான் சொன்னேன். அது என்ன ஆயிடும்னா அதை நம்ம இப்பவே அது சொல்லாம ஆயிட்டோம்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன்ல, ஒருத்தவங்க போய் ஒரு வீட்டுல நீ 3 நாள் இங்க இருக்கணும் அங்க இருக்கணும்னு ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் போடும்போது இங்க இருக்கிறவங்க அவங்க இந்தியா போறவங்க they don't want to travel. She's choosing not to go back to even her own house. இல்ல நம்ம ஆல்ரெடி இன்னொரு கதை பேசிருக்கோம்ல, ஒரு வாட்டி அவங்க போகும்போது அவங்க குடும்பத்துல இருக்கிற 20 பேருக்கு அவங்க தான் 100 சப்பாத்தி போட்டு தரணும் காலையில எஞ்சின்னு. அது மாதிரி நான் போல சைன் இந்தியாக்கே எனக்கு போக பிடிக்கல, ஏன்னா எனக்கு ரூல் போடுறாங்க, இங்க நீ 3 நாள் இருக்கணும் அங்க 3 நாள் இருக்கணும், இங்க இருந்து அங்க போயிட்டு வரதுக்குள்ள தண்ணி மாறினா அங்க குழந்தைங்க உடம்புல நான் என் அம்மா வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். அமெரிக்கால இருக்கிற நிறைய 3 நாள் இந்த பொண்ணுங்களுக்கு எப்படி இருக்குன்னா இது இந்த டயட்டிங் மாதிரி. இந்த டயட்னு சொல்ற வரைக்கும் இது தெரியல, நீ டயட்னா நமக்கு பசிக்குது. 30 வருஷம் வாழ்ற அமெரிக்கால 20-30 வருஷம் இருக்கிறாங்க கூட, ஆனா அவங்க போனாங்கன்னா அவங்க மாமியார் வீட்டுல தான் இருக்கணும், அவங்க அம்மா வீட்டுக்கு போக கூடாதுன்ற குடும்பம்லாம் சிலது இருக்கு. அதுக்கு அவங்க they are choosing not to do it at all. அது ஓகே. ஆனா நான் என்ன சொல்றேன்னா அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது அந்த ஹஸ்பண்ட் சப்போர்ட்டிவா இல்லனா தான் ப்ராப்ளம் வரும். ஹஸ்பண்ட் இல்லன்னா தான ஹஸ்பண்ட் சப்போர்ட்டிவா இருக்கிற ஹஸ்பண்டா இருந்தானா நீ போய் 10 நாள் அம்மா வீட்ல இரு, நீ 10 நாள் எங்க வீட்ல இருன்னு சொல்லுவாங்க. எங்க வீட்ல 10 நாள் இரு அப்படினு. ரீசன்ட்டா ஒரு before we close ரீசன்ட்டா ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். ஒரு very experienced person சொல்றாங்க, when there is a problem and when there is a problem in front of a girl, it is always a girl who is alone. ராதிகா சொன்னாங்க. However that person is a good person, யார் வேணா உங்க கூட இருக்கேன்னு சொல்லலாம். You have to face it alone. You have to face it. அது எல்லாருக்குமே காமன் தான். அந்த courage தான் அந்த பொண்ணுக்கு நான் கொடுக்க ட்ரை பண்றேன். It is very unique. Today she is daughter-in-law, tomorrow she will be mother-in-law. Again she will be a mother, she will be a grandma. ஆனா we are all for ourselves தான். அப்ப இன்னைக்கு இருந்தாலும் அந்த கேர்ளுக்கு இருக்கும்போது ஏன்னா நம்ம குடும்ப மானத்தை இப்படி டார்ச் லைட்ல கொண்டு போயிட்டு இருக்கோம்.
நம்ம தான் பிரச்சனை. இல்ல அது ஒத்துக்கிறேன். நான் இப்போ குடும்பமான பொண்ணுகிட்ட தான் இருக்கு. அது எதுக்கு சொன்னாங்கன்னு தெரியல. பையன் பண்ணா தப்பு தெரியலையே. இல்லையா? பையன் பண்ணா தப்பு இல்லைன்ற அந்த காலம் போயிடுச்சு. ஜென்சிட்ட இதை போய் ஆனா இன்னைக்கு ஏன் இந்த கொலைலாம் நடக்குது? காதல் பண்ணானா வேற ஜாதி பையனை தான் கொலை பண்றாங்க. அந்த வீட்டு பையனை கொலை பண்ண மாட்டாங்க. அந்த பொண்ணை கொலை பண்ணுவாங்க. இல்ல அந்த ஒரு தாழ்த்தப்பட்ட பெரிய பொண்ணை ஒரு வேற ஏதாவது ஜாதிக்காரங்கன்னா அந்த பையனை கொலை பண்ணுவாங்க. இல்லப்பா அதுதான் அம்மா என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க ராதிகா சொன்னது நோ மேட்டர் வாட், ஒரு உமனா இருக்கிறவங்களுக்கு, ஒரு கேர்ளா இருக்கிறவங்களுக்கு, இதுல போட்டிருக்க அத்தனை பேரும், இதுல இன்னும் நிறைய பேரோட கமெண்ட்ஸ்லாம் எனக்கு வந்திருக்கு, அதெல்லாம் நான் போட முடியல, வெளியில சொல்ல முடியாது. அவங்க எல்லாருக்குமே ஐம் சேயிங் யூ ஆர் இன் திஸ் பேட்டில் பை யுவர் செல்ஃப். உங்க ஓன் சானிட்டிக்காக நீங்க இதை வெளியில எடுத்துட்டு வந்தா மட்டும்தான் இதுல இருந்து நீங்க வெளியில வர முடியுமே தவிர, இதுல நீங்க உள்ள போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ஓன் நிம்மதியே கெட்டு போயிடும். So you go by your own choices. ஆமா, your own choices. Also sometimes it's okay to let go. let go. ஏன்னா இப்ப நான் அந்த ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னேன், இதுக்காக பயந்துட்டு நீ ஊருக்கு போகாம இருந்துருவியா, இதுக்காக நீ உன் வீட்டுக்கு போகாம இருந்துருவியா, அட்லீஸ்ட் 3 நாள் உன் வீட்டுல இருக்க முடியுதே நீ நினைச்சு போனோம்ல, இதுக்காக நீ அவன் ஹஸ்பண்ட சொல்லி நான் போவே மாட்டேன் சொல்ல வேண்டியதானே. 7 நாள் போய் எங்க வீட்டுல வருது, அங்க சண்டை வருது. அதுதான் சொல்றேன், I'm just trying to ease it for the girls. இது நீ பண்றதுனால ஒரு இப்ப போனாட்டி வீடியோ சொன்னல, நான் எங்க வீட்டுல தான் இருப்பேன்னு சொன்னல, நான் சொன்னேன் ஓகே போயிரு, யுவர் சாய்ஸ். I cannot stop her say இல்ல எங்க வீட்ல தான் இருந்தா நான் சொல்ல மாட்டேன், நீ போய் நான் வீட்ல இருக்கேன். If my mom, if the flip sideல உங்க அம்மா தனியா ஒரு வீட்ல நைட் இருக்காங்க, நீங்களும் அதே ஊர்ல இருந்துட்டு அம்மா தனியா இருக்காங்கன்னா நீங்க உங்க அம்மாவோட தான இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆமாப்பா, நான் அத சொல்றேன், அந்த get the husbands buy in on everything that you do. அதுக்கு ஒரு கன்வின்ஸ் பண்ற ஒரு தைரியத்தை வரவழைச்சுக்கணும். கேர்ள்ஸ் ஏன்னா இந்த பொண்ணு ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் போட்ட பொண்ணுங்கன்னா இப்படிதான் இருக்கணும்னு வளர்த்துட்டாங்க இல்லையா, நம்ம தான் கரெக்டா இருக்கணும்ன்ற ஒரு மனநிலையில வளர்ந்துருக்காங்க. ரெண்டாவது கேர்ள் எனக்கு அதான் ஸ்கூல் பொண்ணுன்னு சொல்லிட்டால, 19 இயர்ஸ்ல கல்யாணம் பண்ணிட்டா அது அவங்க வீட்ல வளர்ந்தா அது பொண்ணு, அந்த வீட்ல வளருது, அது மெச்சூரிட்டி அப்பதான் 19 ஆரம்பிக்குது அது. ஆனா நான் சொல்ற பொண்ணுங்க எல்லாம் படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் 40 வயசான லேடிஸே எல்லாம் இந்த மாமியார் வீட்ல போதுன்னு போகாம இருக்குதுங்க, சப்பாத்தி சுடணும்னு சொல்லுதுங்க. 45 வயசு 47 வீட்டுக்கு போனா அப்ப 20 பேருக்கு சப்பாத்தி 100 சப்பாத்தி இறங்கின உடனே 20 பேருக்கு சப்பாத்தி போடணுமா, சுடிதார மாட்டிக்கிட்டு குங்கட்ட மாட்டிக்கிட்டு தேய் நீ சப்பாத்தி போடவே வா. காலையில பிரேக்ஃபாஸ்ட் ஆம்லெட், புர்ஜி, டீ, ஒரு லோட்டால டீ அண்ட் சப்பாத்தி தேய்ச்சிக்கிட்டே இருக்கணுமா. இன்னும் 2 மருமகளும் அதுங்களும் எல்லாரும் தேய்ப்பாங்களாம். நீ அமெரிக்கால வந்தாலும் ஃப்ரீ கடை விட்டுற மாட்டாங்க, சும்மா போவே மாட்டேன்ட்டாங்க. இன்னொரு கேர்ள் சொன்னாங்க, அவங்க வீட்ல 2 பசங்க, ஒரு பையன் அங்க இருக்காரு, ஒரு பையன் இங்க இருக்காரு. அங்க இருக்கிற பொண்ணு தான் எல்லாம் பண்ணுது, இங்க இருக்கிற பொண்ணு போன உடனே அந்த பொண்ணுக்கு லீவு. இந்த பொண்ணு காலையில என்னனாலும் சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு குளிச்சு கோலம் போட்டுட்டு டீயோ காஃபியோ போட்டு மாமியார் கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ என்ன வேணா பண்ணலாம், ஹோல் டே ஃப்ரீ. கிச்சன்லாம் ஆண்டி பார்த்துப்பாங்க, எல்லா அந்த ஆண்டி பார்த்துப்பாங்க, ஓகே. ஆனா அந்த காலையில 4 மணிக்கு எந்திரிக்கணும்ல, அது போட்டு எந்திரிச்சு ஜெட்லாக் ஆகுது, கிட்லாக் ஆகுது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த பொண்ணோட வீடு அவங்க அம்மா வீடு பக்கத்துலயே தான் இருக்கான். இதை பண்ணி முடிச்சுட்டு அது நேரம் அங்க போய் படுத்து தூங்கிடுமா. அக்கா இது ஒண்ணுதான்க்கா என் வேலை. அப்ப நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் என் மைண்ட. எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி பார்த்தேன், இவனை திருத்தே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியான்னு. அவன் என்ன சொல்லிட்டு அவன் நல்லா போத்திக்கிட்டு தூங்குறான், நீ எந்திரிச்சு கூட உட்காடுறான்னா நான் எந்திரிக்கணும், எங்க அம்மா தானே என்ன உன்னை எழுப்பிடுறாங்க போய் போடுன்றான். அதனால நான் புரிஞ்சுக்கிட்டேங்க்கா, நான் போய் ஜாலியா என்ன கோலம் தானே காஃபி தானே, இந்தா கோலம் இந்தா காஃபி பாய் அப்படின்ட்டு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். இன்னொரு பொண்ணு சொல்றா, ஃபுல்லா நான்வெஜ்னா அவ்வளவு பிடிக்குமா, இவங்க வீட்டுல ஃபுல்லா வெஜ் தான் பண்ணுவாங்களாம். லஞ்ச் டைம்ல மட்டும் நைஸா அப்படியே எந்திரிச்சு அம்மா வீட்டுக்கு கொஞ்சம் அப்படி போயிட்டு போய் நல்லா சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் எனக்கு பசிக்கல, நான் காலைல சாப்பிட்ட டிஃபனே எனக்கு ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிடுவேன். அம்மா சொன்னாங்க கிராமத்துல ஏதோ அந்த வீட்டுலாம் காலைல சாப்பிட்டு 3:45 அம்மாவே அவங்களே அந்த கோழியை பிடிச்சி முதல்ல பிடிச்சி வச்சிருப்பாங்க. அப்பவே எல்லாம் அரைச்சு செஞ்சு 3:45 கிளீன் பண்ணி 5:30 மணிக்கு கோழி குழம்பு கொடுத்துருவாங்க. இல்லம்மா லேடிஸ் எல்லாம் காலையில கிளம்பி போயிட்டு அம்மா வீட்டுல இருந்துட்டு மேக்சிமம் அந்த காலத்துல அங்கேயே தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அந்த தெருவுல இருந்து இந்த தெரு, இந்த எண்ட் ஆஃப் விருதுநகர்ல இருந்து. ஸோ காலையில இங்க சமைச்சு வச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. அம்மா வீட்டுக்கு போயிட்டு அம்மாவோட டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஈவினிங் நல்ல தலைவாரி மல்லிகைப்பூ மணக்கும், அந்த ஊர் மல்லிகைப்பூ அதை வாங்கி வச்சுட்டு கையில பக்கோடா பாக்கெட்டு அண்ட் அம்மா வீட்டுல இருந்து ஒரு தூக்கு இல்ல ஏதோ ஒண்ணு கொடுத்து அனுப்புவாங்க குழம்பு இது. அப்ப டெய்லி அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்கல்ல, அதை அலோவ் பண்ணுவாங்க. அது பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. காலையில அங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு இங்க வந்துருவாங்க. இப்படி பண்ணிட்டாரு. அமெரிக்கால இருக்க அதனால போக முடியல. அதனாலதான் எங்க அம்மாவே கூட்டு வந்து வச்சிருக்கேன். தூக்கு சட்டி நீங்க என்ன கொடுக்கறது, இங்கே
நாங்க இல்லைன்னா எங்க அப்பா பண்ணாரு தூக்குச்சட்டி. எங்க அப்பா எங்க வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு வருவாரு. அதனால நல்ல ஒரு டீம். அவர் நல்லா கவனிச்சுக்குவாரு. அவரு பல்லாவரத்துல எங்க வீட்டுக்கும் அபார்ட்மெண்ட், இந்த அபார்ட்மெண்ட்டுக்கும் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஸ்ட்ரீட். என் தங்கச்சி வீடு வந்து அம்மா இந்த சைந்தவி அம்மாக்கு வீட்டுக்கு மேல, நிறைய எங்க வீடு அடுத்த தெருவுல. அவர் இறக்குற வரைக்கும் அவரு எல்லாரும் நினைச்சாங்க நான் அவரோட தங்கச்சி. ஆனா அவர் இருந்ததுனாலதான் என்னால நேவிகேட் பண்ண முடிஞ்சது. சோ இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் இருப்பாங்க. ஒருவேளை அந்த மாமனார் இருந்தாருன்னா அது சரி. இல்லப்பா, கேரக்டர்ஸ் பா. இப்ப எங்க அப்பாவும் அம்மாவும் ஒரே டைப். ஆமா, எங்க அப்பாவும் உங்க அம்மா ஒரே டைப், எங்க அம்மாவும் உங்க அப்பா ஒரே டைப். அதே மாதிரி சொல்லிப்பாங்க. அண்ணையே சொல்லுவாங்க, கோவத்தை வச்சுக்கிட்டு என்னத்த பண்றது, போன உடனே போய் பேசிட்டு இருக்கோம். சோ ரெண்டு பேரும் அதுதான். ஆனா அது நம்ம ஓரளவுக்கு இவங்க இப்படிதான் அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம்னா உடனே உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் வந்துருது. அதுதான் நான் சொல்றேன். ஜாலியா இருக்கு. இல்ல ஏன்னா நம்மளுக்கு முக்கியம் நான் சொல்றேன்ல, அவ்வளவுதான். நீ ஒரு பொண்ணு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன இந்த காலகட்டத்துல அந்த அம்மா அப்பா என்ன சொல்லலாம், அவங்க நம்ம வீட்டுல இது இப்படி இருக்கும், அவங்க வீட்டுல அது இல்லாம கூட இருக்கலாம். அது அவங்க உன்னை தப்பா சொல்லல, அது புரியறதுக்கு நான் எப்பொழுதுமே எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் சொல்லுவேன், 10 வருஷம் டெலீட் பண்ணிடு, அதுக்கப்புறம் தான் அவங்க மெச்சூரிட்டி எல்லாருக்கும் சொல்லணும். பொண்ணுங்களுக்கு அப்ப கொஞ்சம் எடுத்துப்பாங்க அவங்க கொஞ்ச நாள். எப்பொழுதுமே நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க, உனக்கு ஒரு அட்வைஸ் பண்றேன்னு, தவினுக்கு ஒரு 15 வருஷம் கழிச்சுதான் அது உதவும். நம்ம எனிவே சொல்லி வைக்கணும். என்னோட சிஸ்டர் இருக்கா, அவ எனக்கு போன் அடிச்சு, அக்கா இது நடந்துச்சுக்கா இது இதை சொல்லுவா. கேட்டுப்பேன், எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு சம்மந்தமே இல்லாம இங்க ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கும்ல, சம்மந்தமே இல்லாம அது சொல்லுவேன். அவ மைண்ட் டைவர்ட் ஆகும். ஆனா கேட்டுப்பேன், அவ என்ன சொல்றாளோ எல்லாம் கேட்டுப்பேன். அவளோட சேர்ந்து அப்படியா அவன் அப்படியே சொன்னா போட்டுருக்கணும், நீ மண்டையில 2 இப்படி சொல்லணும். So that they will feel, the girls பேசுவோம்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க அப்படியா என்ன அப்படி இந்த மாதிரி, அது மாதிரி பண்ணோம்னா they will feel better. Then they'll go back and be normal with them. அப்புறம் இன்னும் that's what she is expecting from us. இல்ல நீ ஒண்ணு கூட என்கிட்ட ஷேர் பண்ண மாட்டாரு. That's it. அந்த கேக்குறதுக்கு அவங்களுக்கு தேவை. அத வந்து cannot be a mom. அததான் நான் சொல்றேன்ப்பா, have the relationship with the husband, have the venting. You don't tell to mother, நீ உங்க அம்மா நான் சொன்னதெல்லாம் கம்ப்ளைண்டா சொல்ல, ஆனா you are my venting place, listen to me. I told you that many times. அதுதான் சொல்றேன். I will say Vinod, listen, just listen. அதுதான் சொல்றேன்ப்பா, அந்த பொண்ணு வந்து அந்த சிஸ்டம் தான் ஃபார்ம் பண்ணுவாங்க ஹஸ்பண்டோட. நான் கம்ப்ளைண்ட் பண்றது not complaining about your mother, it's my venting process. I'll tell whatever problem I have, you listen. You don't have to complain to your mother or tell your mother or no action needed, just listen, that's all. For 10 minutes you be my elder brother or my father. If you cannot be, you can don't have that maturity. All men who are watching this, you must understand, உங்க வைஃப் எவ்வளவுதான் மெச்சூர்டா பிஹேவ் பண்ணாலுமே அவங்க உங்களுக்கு ஒரு டாட்டர் மாதிரி, அவங்களுக்கு வந்து ஒரு சைல்டு மாதிரி. எப்படி உங்களுக்கு ஒரு கிட் இருக்காங்களோ அந்த ஒரு ப்ரொடெக்ஷன் அவங்க கிட்ட அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஆல் த மென் ஐ எம் டெல்லிங் யூ, இது உங்களுக்கு வந்து பயமா இருக்கும், என்னடா அது நம்ம எப்படி இப்படி இருக்க முடியும்னு. அவங்க உங்ககிட்ட சொல்யூஷனுக்கு வரல. சம்டைம்ஸ் அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ அன்பா வந்து உங்க மேல இருக்காங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த வெண்டிங் பண்ணிட்டு அப்புறம் திருப்பியும் அந்த அன்பு வந்துடும் மேல, அவங்க மேல வந்துடும் நார்மலா. ஏன்னா அது வந்து இட்ஸ் நார்மல், இட்ஸ் வெரி நார்மல். அதுல சார்ஜ் இல்லை, அது ரொம்ப நார்மல் பிஹேவியர் ஃப்ரம் அ உமன். ஏன்னா இவங்க எல்லாருமே முகம் தெரியாத யாரோ ஒருத்தங்க வந்து எனக்கு, நான் ஒரு யூடியூபர், எனக்கு ஏன் இவ்வளோ பேர் அவங்களோட இதை அனுப்புறாங்கன்னா, நான் ஒரு அன்பயஸ்டா அவங்களுக்கு ஒரு காது கொடுக்குறேன். அவங்களுக்கு ஐம் ஃபீலிங், மேக்கிங் தம் ஃபீல் பெட்டர். Thousands of girls who are watching this will feel better after listening to this video because they all know that we are all on the same boat. Not only me, not only Vinod, not only Amma. Thousands of us are on the same boat. வினோதுக்கு அவருக்குன்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அம்மாவுக்கு அவங்களுக்குன்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கும், எங்களுக்கு எனக்குன்னு. நாங்கெல்லாம் பரவாயில்ல, இவங்க ஜெனரேஷன்லாம் இன்னும் மோசம். இன்னும் சில பேர் ட்ராமடைஸ். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க எல்லாம் 65 வயசு ஆகியும் இன்னும் அவங்களோட இன்லாஸை கவனிச்சுக்கிட்டு, இன்னும் அவங்களுக்கு எல்லா கவனிப்பும் பண்ணி, இன்னும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஜெனரேஷனா பாட்டி இருக்காங்க, அவங்க பையன் இருக்காங்க, அவருக்கு அடுத்த பிள்ளைங்க இருக்காங்க, எல்லாரும் இன்னும் அந்த ஜெனரேஷனல் ட்ராமால இருந்து இன்னும் வெளியே வரல. அது வரவும் மாட்டாங்க. அந்த புல்லிங் ஏன் அந்த அந்த ஒருத்தவங்க பிரவீனான்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்கல்ல, அந்த மதர் இன்லா அந்த ஹஸ்பண்ட் போன அப்புறம் இன்னும் கிளிங்கி ஆயிட்டாங்கன்னு. அது நார்மல், இட்ஸ் வெரி நார்மல். ஐ saw the behavior in my mother-in-law. She became very insecure. எதுக்கு அழுகுறாங்கன்னே அவங்களுக்கே தெரியாது, எதுக்கு அவங்க சந்தோஷப்படுறாங்கன்னே தெரியாது. வினோத் கிட்ட இருந்து போன் வரலன்னா கோச்சுப்பாங்க வினோத் கிட்ட. ஏன்னா அவங்களுக்கு எங்க அவங்களோட கூட இருந்த ஒரு பர்சன் போயிட்டாங்கல்ல, அவங்க எல்லாரும் ஷேர் பண்றாங்க இல்லையோமா. அவங்க ஹஸ்பண்ட் வைஃப் சேர்ந்தே இல்லைன்னா கூட ஒரு கம்பெனியன் போனோம்னா அவங்களோட நெக்ஸ்ட் பெஸ்ட் திங் என்ன, சன்னு, அப்படி இல்லைன்னா டாக்டர் கிட்ட எவ்வளவு நேரம் பேச முடியாது, முடிஞ்ச அளவுக்கு டாக்டர், அப்புறம் சன்னு. ஸோ உங்ககிட்ட ஒரு கிட்ட வந்து அவங்க பேசுறாங்கன்னா அவங்க தேர் எக்ஸ்பெக்டிங் சம் சார்ட் ஆஃப் ரிலீஃப். நம்ம என்ன பண்ணிடணும், அதை விட்டு கொடுத்துடணும். அந்த ஏன் அந்த செகண்ட் சொன்னாங்கல்ல, அவங்ககிட்ட நான் அதுதான் சொல்ல வரேன். நானும் அதே ஐ வென்ட் த்ரூ தட். நான் போய் பக்கத்துல கூட உட்கார மாட்டேன், அவங்க பேசுறாங்கன்னா நான் அந்த ரூம்ல கூட இருக்க மாட்டேன், எந்திரிச்சு வெளியே வந்துடுவேன்.
அப்புறம் நான் உங்க எல்லாருக்கும் ஒரு 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 ஸ்டேட்மெண்ட் சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னா, இந்த அம்மா அப்பா ரிலேஷன்ஷிப்புக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃபோட ரிலேஷன்ஷிப் இணை பிரியாம தான் இருக்க போது, ஹவெவர் பேட் தட் லைஃப் இஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ். கரெக்ட். ஸோ போனாட்டு கூட நம்ம வந்து அந்த போட்டோ இங்கே இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணும். அவங்க போயிருக்க கூட மாட்டாங்க, நம்ம மைண்ட்ல இருந்து போகவே போறது இல்லை ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி ஒரு பந்தத்துல இந்த மாதிரி சிராய்ப்பு வரும்போது நம்ம இதெல்லாம் பேசுறது ஒரு தவறு கிடையாது. நம்ம பேசிட்டு இட் இஸ் அவைலபிள் லைக் a ரெஃபரன்ஸ் ஃபார் அதர்ஸ். பட் தீஸ் பீப்புள் ஆர் வெரி ஸ்பெஷல் பீப்புள் இன் அவர் லைஃப். அதனால தே ஆர் இன்செப்பரபிள் பார்ட். இஃப் வினோத் இஸ் கமிங், along with him his family is coming. If Sainthavi is coming, along with Sainthavi the family is also coming. You like it, you don't like it, that's your choice. We accept who Yeah, whoever they are, right? We cannot stop, we cannot correct them. கரெக்ட். அதை அக்செப்ட் பண்ணிட்டோம்னாலே அண்ட் நம்மள கொஞ்சம் டம்மி ஆக்கிட்டு நம்ம ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி நம்மள நினைச்சிட்டோம்னா இன்னும் ஈஸி. ஏன்னா நமக்கு எக்ஸ்பெக்டேஷனே கிடையாது. எல்லாரும் என் குடும்பத்துல வந்துட்டாங்க, ஐயா சின்ராசு அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல, அது மாதிரிதான் நம்ம சின்ராஸ் தான். சின்ராஸ் அந்த ஓரத்துல தான் இருப்பாரு. ஒரு நாள் தேவயானி வந்து தான் சின்ராஸை மேல கொண்டு வருவாங்க. அதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். அந்த 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 பிகாஸ் தட்ஸ் ஹவ் இட் இஸ். நம்ம உடனே எடுத்தோம்னா நான் சின்ராஸ் ஆயிடுவேன், நான் தான் பஸ் ஓனர் ஆயிடுவேன். அதுதான் இப்ப ப்ராப்ளம் ஆயிடும். அதுல குழந்தைங்க இருந்தா டைவர்ட் ஆகும். அந்த குழந்தைங்க மேல நீங்க அதை செலுத்தலாம். அதை பத்தி போடவே இல்லை அவங்க. அதனால இல்ல குழந்தைங்க இருக்கிறதுனால தான் மேபி அவங்க வெளிநாடு போக முடியாம கூட இருக்கலாம். ஸ்கூல் போவாங்களா இருக்கும். அந்த மாதிரி they will have அசிமானிக்கிறோம் நம்ம தெரியல நமக்கு. இது எல்லாம் இது வந்து இட் இஸ் ஜஸ்ட் a last straw to break the camel's back. குழந்தைங்க இருந்தா இன்னும் ஈஸி. குழந்தைங்களுக்கு ஸ்டோரி வாஸ்து காமிக்கிறது, சிம்பிள் ஆக்டிவிட்டியோட இருக்குது. ஈஸி கிடையாது. குழந்தைங்க இருந்தா வேற மாதிரி ப்ராப்ளம். இப்ப மாமியார் வந்து மருமகளை பத்தி குழந்தைக்கு சொல்றாச்சுக்கோ, தாத்தா சரியில்லை, உங்க அப்பா இந்த சரியில்லை, இல்ல சொல்றேன் அது சொல்லுவாங்க தான், சொல்ற மாதிரி அது மாதிரி நடக்கலாம். இல்ல அந்த பொண்ணு கூட அம்மா கிட்ட சொல்லலாம், உங்க பாட்டி சரியில்லை, உங்க பாட்டி ரொம்ப குடும்பப்படுத்திட்டு இருக்கா, அது கூட தப்பா சொல்லலாம். அப்படியே நடக்கும், ரெண்டு விதமா நடக்கும்ன்றான். ஆனா இது எல்லாமே வந்து இது எல்லாத்துக்கும் யார் பதில் சொல்ல போறான்னு நினைக்கிறேன். அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் பதில் சொல்ல மாட்டாங்க, அந்த குழந்தைங்க தான் வந்து பதில் சொல்ல போறாங்க. ஆமா, அது நடக்கும். The answer will come only through the children. So she should not try to give answer. There is no answer. வினோத் சொன்னதுதான், நீ பாட்டுல நான் உன் கூட வந்து இருக்கேன்ப்பா, என்னை கூட்டிட்டு போப்பா, அப்படி இல்லைன்னா என்னை கொண்டு டிக்கெட்டை புக் பண்ண, அம்மா வீட்டுல போய் நான் 10 நாள் இருந்துட்டு வரேன். இது எல்லாருக்கும் நடக்கிற ஒரு பிரச்சனை. ஆமா, இது இவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லாத ஒரு பிரச்சனை தான். ஆனா அவங்க அந்த பொண்ணுக்கு வந்து அந்த இது போயிருச்சு. இல்லப்பா, இட்ஸ் அபௌட் தி வெசல் சைஸ். ஆமா ஆமா, இவ்வளவு ஒண்ணு குக்கர்னா அவ்வளவுதான் பிரஷர் எடுத்துக்க முடியும். இவ்வளவு பெரிய குக்கருக்கு பிரஷர் இருக்கும். இவ்வளவு அது மாதிரி ஒருத்தவங்க வந்து கேப்பபிலிட்டி, ஏன்னா அந்த பொண்ணு 19 வருஷம் கல்யாணம் ஆகி வந்ததுனால அவளுக்கு குழந்தைக்கு வந்து அதனால எடுத்துக்க முடியும். இல்ல, எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி காலேஜ் முடிச்சு ஃபைனல் எக்ஸாம் முடிச்ச உடனே கல்யாணம் பண்ணி கூட்டி போவாங்க. அந்த மெசேஜை பார்த்த உடனே அந்த மெசேஜை வாசிக்கவே இல்லை. இதுல ஏதோ ஒண்ணு முக்கியமானது இருக்கு அப்படின்னு டுசினி ஒரு முக்கியமான மெசேஜ் வந்திருக்கு பாருன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அது உள்ள போயிட்டு எனக்கு பயமா இருந்தது, என்னன்னு சொல்ல போதும் இந்த பொண்ணு. அந்த அளவுக்கு நம்ம வயசானவங்க. முன்னாடி ஒருத்தவங்க வந்து அவங்க தன்னையே லைஃப் இது பண்ணிக்கணும்னு பேசியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, நிறைய பேர் அதில் பார்த்து கமெண்ட்லாம் போட்டிருந்தாங்க. அதில் வந்து அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க பட் அவங்களுக்கு கிட் இருக்காங்கன்னு. She has 2 kids. She is going to take that advice. Yeah, she's happy that we I also want to tell the audience, we are not specialists in any cadre. We are chosen by a group of 25,000 people to tell, hey, நம்மலாம் எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்து பேசலாம் அப்படின்ற இடத்தை நம்மளுக்கு கொடுக்கும்போது நம்ம ரெஸ்பான்சிபிளா ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. சோ நம்ம வந்து அவங்கள போய் அவங்க நாளைக்கே போயிடுவாங்கன்னு அவங்க போவே மாட்டாங்க. இல்ல, நான் போறாங்களோ இல்லையோ, இல்ல நம்ம வந்து ஒரு கன்சல்டன்ட்ட போய் நீ ஏன் வந்து மென்டல் ஹெல்த் இவங்களை போய் பாரு அப்படின்னு ஏன் சொல்லல அப்படின்னு ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க. அது சொல்றதுக்கு நான் டாக்டர் கிடையாது. நானும் அது சொல்றத ஒரு சோஷியல் மீடியால இருக்கிறவங்க கிட்ட வந்து அவங்க அந்த அட்வைஸை கேட்டு வரல. அவங்க ஒருத்தன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றோம், அவ்வளவுதான். அந்த வீடியோ நான் போடுற மோஸ்ட் ஆஃப் த வீடியோ வந்து நம்ம டாபிக் நாங்க பிக் பண்ணிட்டு பேசுறது கிடையாது. நான் நிறுத்திட்டு அந்த ஒரு கேள்விக்கான பதிலா மட்டும் தான் எங்களுக்கு தெரிஞ்சது எங்க வாழ்க்கை அனுபவத்துல ஷேர் பண்றோம். நான் ஏன் எல்லாமே என்னோட படுத்திருந்தேன். வினோத் வந்து அம்மா நம்ம எல்லாம் பேச போறாங்க, நீங்க அவங்க வந்து உட்காந்து பேசுங்க அப்படின்னு டக்குன்னு தான் நம்ம வந்து பேசுறோம் இல்லையா? இல்ல, அதை ஷேர் பண்ணாதான் எல்லாருக்கும் வேற 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 விஷயங்கள் இருக்கிறவங்க ஏதாவது ஒண்ணு ரிலேட் பண்ணிப்பாங்க. ஏதாவது ஒண்ணு அவங்களுக்கு இதுல கனெக்ட் ஆகி ஓ ஐ ஃபீல் பெட்டர். எதுவுமே இல்ல, ரேண்டமா நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு, அக்கா பழைய வீடியோ ஒன்னு பார்த்தேன், ஐ நீடட் திஸ் டுடே, ஐ ஜஸ்ட் வாண்டட் டு லெட் யூ நோ, அந்த மாதிரி ஐ ஜஸ்ட் நீடட் திஸ் வீடியோ டுடே கா, ஐ அம் ஃபைன், நத்திங்ஸ் ராங், பட் ஐ ஜஸ்ட் நீடட் டு ஹியர் திஸ், ஐ அம் ஃபீலிங் மச் பெட்டர் ஆஃப்டர் லிசனிங் டு திஸ் கா. I'm going to prioritize on self love. I'm going to take myself out. எங்க போயிட்டு வந்தீங்கன்னு என்ன கேட்டா, இன்னைக்கு என்ன பண்ணீங்க,
இந்த மாதிரி தவின் வந்திருக்கான், நான் வந்து இன்னைக்கு நாளைக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரோட டின்னருக்கு போகிறேன், லஞ்சுக்கு போகிறேன், கேலண்டைன் டூயிங் கேலண்டைன் அப்படின்னா. ஓ ரொம்ப நீங்கள் செல்ஃப் லவ் சொன்னீங்கல்ல, நானும் அது பண்ணுறேன். எனக்கு இன்னைக்கு இப்ப பாரு அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் உன்னை எப்படி பண்ணாங்க. நீ வந்து உன்னோட ரிலேஷன்ஷிப்பை தனியா வச்சிருப்ப, இது வச்சிருப்ப. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, ஏன் எங்களை எல்லாம் நம்ம ரீல் எடுத்துருக்கலாமே, ரீல் எடுக்கலையே அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. அவங்க எல்லாம் என்ன வந்து நீ ரீல் எடு, நெக்ஸ்ட் டைம் நம்மளும் எல்லாரும் போடுவோம் அப்படின்னாங்க. So it was nice that they're all cheering me. No, and they want to make me look like என்ன cheer பண்றாங்க. How nice that girls are doing it. So இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட் கூட இவங்களுக்குலாம் இருப்பாங்க. சோ நீங்க இது பேசுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க தான் அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் பீப்புள். மாமியார் அதுக்கப்புறம் ஒரு 20 இயர்ஸ் நீங்க தான் நீங்க எப்படிப்பட்ட மாமனார் வேணும்? நல்லா இருக்கும். சர்டிபிகேட் நான் எனக்கு சில் மாமனாரா? ஆமா நான் ஜெனரலி ஃப்ரெண்ட்லி தான்ப்பா என் பசங்களுக்கு. when it comes to your kids it's a different. நான் இப்ப இன்னைக்கு தான் ரீல் போட்டல, அதுதான் அன்னைக்கு குழந்தைங்க எப்படி விளையாடணும், இன்னைக்கும் விவின் வந்தானா சண்டை போட்டு எங்க குத்திட்டு. ஆமா இப்பெல்லாம் ரொம்ப ரீலா வருது அவர்கிட்ட இருந்து. ரீலா வருதா இல்ல ரீலா வருதான்னு தெரியல. எங்க you mean what you post? நான் தான் சொல்றேன், எங்க அப்பா என்ன அது மாதிரி தான் வளர்த்தாரு. எங்க அப்பா ரொம்ப, அதாவது எங்க சிட்னா நான் ரோட்ல பசங்களோட பேசிட்டே இருப்பேன். அப்படி எங்க அப்பா சவுண்ட் அந்த இப்போ T50 ஏதாவது இருந்தது, அப்போ அது முன்னாடி பைக் இருந்தது, புல்லட் இருக்கும், SD சவுண்ட் இருந்ததுனே டக்குனு வீட்டுக்கு ஓடிடுவேன். ஏன்னா அப்பா வந்துதான் தெரியும்ல, ஃப்ரெண்டு அது மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு 9th 10th டைம்ல எங்க அப்பா வந்து அவர் எப்பயாவது அவர் இட்ஸ் நாட் அ ட்ரிங்கர் ஆர் எனிதிங், பட் எப்பயாவது ரேரா பீர் வாங்கி குடிக்கும் போது நீங்க குடிக்கணும் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ ஐ ட்ராங்க் அட் த டைம். ஐ ட்ரைட் ரெகுலர் கிடையாது, எப்பயாவது மாசத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி. அப்பதான் நான் ஸ்டார்ட் பண்றேன் 10th 11th டைம்ல. அப்போ ஓகே அப்படி அப்போ எங்கள் வீட்டில் நான் பீர் குடிக்கும் போது எங்கள் வீட்டிலே வாங்கி வச்சு குடிப்பேன் நான் காலேஜ் டைமில். அப்புறம் நிறுத்திட்டேன், நான் அதை எப்படி ட்ரிங்கே நிறுத்திட்டேன். ஆனால் அந்த டைமில் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அந்த ஃப்ரீடம் இருந்தது. அந்த ஒரு ஏஜுக்கு அப்புறம் அந்த தோளுக்கு தாண்டினா தோழன் வாங்கலாம். ஆனால் இப்போ பயங்கர ஃப்ரெண்டு, ஜாலியாக தான் பேசுவார், எதுவுமே தப்பா எடுத்துக்க மாட்டேன். நானும் ஜாலியாக பேசுவேன், ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வருவாங்க, எல்லாம் ஜாலியாக பேசுவாங்க. அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மாட்ட அவங்களாம் போய் பேசவே மாட்டாங்க. ஆனால் எங்கிட்ட எங்கள் அப்பா கிட்ட எல்லாம் ஜாலியாக பேசுவாங்க, பயங்கர ஃப்ரெண்டாக பேசுவார். ஸோ ஒரு ஏஜ் அப்படி நான் வளர்ந்ததுனால எனக்கு பசங்கிட்ட நான் இப்போ நம்ம அவங்ககிட்ட நான் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, கல்யாணம் என்ன பண்ண போறேன், யாரை பார்க்க போறேன், அந்த மாதிரிலாம் பேசுற அந்த ஸ்பேஸ்க்கு வந்துட்டோம் இப்போ நம்ம ஆல்ரெடி. இப்போ அவன் காலேஜ் போகிறதா, காலேஜ் இப்போ தான் செகண்ட் இயர் படிக்கிறான், ஒருத்தர் இப்போ ஹைஸ்கூல்ல இருக்கானா. நம்ம இப்போ ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுகிற அளவுக்கு அவங்களுக்கு அவங்ககிட்ட அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கு. அவங்களுக்கு எதை வேணா பேசலாம், இல்லை எது வேணா ஃப்ரீடம் இருக்கு அவங்களுக்கு, எதை வேணா பேசுறதுக்கு. நம்ம அது மாதிரி ஃப்ரெண்டாக தான் பார்க்குறோம் நம்ம. ஸோ அதனால அவங்க கேர்ள் ஃப்ரெண்டாலும் கல்யாணம் பண்ணாலும் அதுதான் சொல்றேன். அப்போ அந்த பொண்ணு இருக்கும்போது அது அவங்களுடைய லைஃப், அதுல நான் சொல்றது ஒண்ணுமே கிடையாது. I have to step back. நீங்களும் ஸ்டெப் பேக் பண்ணுவீங்க. ஆமா obviously I have to step back. ஏன் சொல்லலாம் கேட்க மாட்டீங்களா? It's not my job. நான் என்ன சொல்றேன்னா சயின்டிஃபிக் நான் சொல்றது அதுதான். percentage குறஞ்சு போச்சு. You never know. இல்ல சயின்டிஃபிக் வீடுகள்ல எல்லாம் நான் ஒரு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க ஃபேமிலி இருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க, அந்த அம்மா வந்து நான் இதுல தலையிடவே மாட்டேன்னாங்க. அவர் வந்து நோ நான் பாக்க அவர் சொல்லுவாரு, அவர் யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க. எக்ஸ்பெக்டேஷன் நானும் சயின்டிஃபிக் பசங்கிட்ட சொல்றது வந்து நாங்க வந்து வேர்ல்ட் டூர்ல இருக்கோம். ஓகே, நீ கூப்பிட்டீங்கன்னா ஹெல்ப் வேணா நாங்க வருவோம், இல்லைன்னா நாங்க வேர்ல்ட் டூர்ல இருப்போம், அவ்வளவுதான் சொல்லியாச்சு. நான் கூடவே பார்த்துட்டு நான் வந்து அவங்கள வெறுப்பேன்லாம் இல்ல, அவங்கள நான் வேணும்னே தள்ளி வைப்பேன்லாம் இல்ல. அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும்ன்ற அந்த ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் நம்ம அவங்கள ஃப்ரீயா விடணும். அவங்கள நம்ம ஃப்ரீயா விட்டோம்னா தென் அப்பதான் அவங்க நம்மளையும் புரிஞ்சுப்பாங்க, நம்மளும் அவங்கள புரிஞ்சுப்போம். என்னோட ஒரே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, உன்னோட பர்த்டேனா அந்த கிட்டோட பர்த்டேனா அக்டோபர் மாசத்துல ஒரே ஒரு டின்னர் அவனோட அவன் எங்க இருக்கானோ அங்க போய் பார்த்து ஒரு டின்னர். அதே மாதிரி இந்த பையனுக்கும் ஒரு டின்னர் அவனோட நவம்பர் மாசம். இவ்வளவுதான் எங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல, ஐதர் எங்களோட பர்த்டேயோ இல்ல உன்னால முடிஞ்சா ஏதாவது ஒரு கிறிஸ்மஸோ இல்ல தீபாவளியோ இல்ல தேங்க்ஸ் கிவிங்கோ ஏதாவது ஒண்ணு எங்களோட வந்து இருந்துட்டு போ. ஒரே ஒரு வீக்கெண்ட். இவ்வளவுதான் என்னோட ஆஸ்கே, என்னோட எண்ட் கோலே இவ்வளவுதான். அதே ரொம்ப பெட் ரிட்டன் ஆயிட்டேன்னா ஒரு நல்ல ஹோமா பார்த்து சேர்த்து விட்டுருங்க. இது மட்டும்தான் எனக்கு வேணும். ஏன்னா இவங்க 2 பேரும் என்ன கவனிச்சுப்பாங்களான்னு எனக்கு இவங்க மேல நம்பிக்கை இல்லை. அதாவது அன்பா இருப்பாங்க, டேக் கேர் பண்ணோம்ல, கேர் டேக்கிங். அது நம்ம ஊர்ல இருந்த ஒரு எமோஷனல் பாண்டிங். எமோஷனல்ன்றத விட அந்த ஒரு இல்ல பாசம் இல்ல. என்ன அளவுக்கு நான் இவங்கள பாத்துக்கிற அளவுக்கு எனக்கு உடம்பு முடியலன்னா இவங்க எல்லாம் யாரும் என்ன பாத்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு ஒரு இல்ல. அது வேற, அது மென் உமன் சொல்றேன். நான் சொல்றது வந்து ஒரு நம்ம ஊர்ல வளர்ந்த ஒரு குழந்தை இருக்குன்னா அவங்க அம்மா அப்பா வந்து அவங்க ரெஸ்பான்சிபிள் நினைச்சுப்பாங்க நம்ம மைண்ட்ல, நம்ம தான் ரெஸ்பான்சிபிள் எங்க அம்மா அப்பாக்கு அப்படின்னு. இந்த ஊர் பசங்களுக்கு எமோஷன் இருக்கும், அம்மா அப்பான்னு இருக்கும், ஆனா அவங்க ரெஸ்பான்சிபிள் நினைக்க மாட்டாங்க. இல்ல இந்த கண்ட்ரி அது சொல்லி கொடுக்குது. அங்க நம்ம கண்ட்ரில
அம்மா அப்பாவை நீ சரி தான் இதை பார்த்துக்கணும். கன்க்ளூட் பண்ணி டிவியேட் பண்ணுவோம். இல்ல அது அவங்க 1.5 சொல்ல hour ஆச்சு அதனால இட்ஸ் ஓகே. கேட்கறவங்க கேட்கட்டும். லெங்தி வீடியோ வேணும்ன்றவங்களுக்காக இந்த லெங்தி வீடியோ இப்படிதான் பேசும்போது நடுவில் கட் பண்றாரு. என்னோட இமோஷன் வேலிடேட் பண்ணல, என்னை பேச விடாம பண்றாரு. எனக்கு உரிமை இல்ல பேச்சுக்கு, யாரும் நம்ப மாட்டாங்க நீ சொல்லி. எதுவுமே இல்லன்றது உலகமே நம்பாது. அம்மா, இன்னைக்கு தெரியும் இன்னைக்கு தெரியும் உலகத்துக்கு சயின்ஸை இவ்வளவு நான் நினைச்ச வினோத் அண்ணன் கூட பரவாயில்ல ஏதோ ஈக்குவலா பேசுவாருன்னு. வினோத் அண்ணன் ஈக்குவல் கிடையாது, சயின்ஸை தான் டாமினேட்டிங்னு எல்லாருக்கும் நீங்க தெரிஞ்சிருக்கும். they don't know that. Do you not? All the videos they are saying Vinodana da correct, Vinodana da correct, Vinodana da correct. He's correct because I am wrong to make him look like he's correct. That's the angle. இல்ல ஏன் எக்ஸ்போஷர் வேற உன் எக்ஸ்போஷர் வேறப்பா உனக்கு Just வேற மாதிரி saying, ஒரு you know, சூழ்நிலை. like I said, நான் கஷ்டத்துல if you வளர்ந்த win, குடும்பம்னால எனக்கு it's my win. If she wins, it's my win. If I win, it's my win. Whoever is around me, if they win, it's my win. My only job is to elevate everyone. If these girls are going to have a better life, it's my win. Correct. That's what I'm saying. எனக்கு யார் கூடயுமே போட்டி இல்ல, எனக்கு எல்லாரோடையும் தோக்கறதுக்கு நான் ரெடி. தோக்கணும்னு ஒருத்தங்க முடிவு பண்ணிட்டானா அவங்க வின் பண்ணவே யாராலும் முடியாது. அந்த சைட் சொல்லி நான் க்ளோஸ் பண்றேன். ஏன்னா நம்ம தான் ஜெயிச்சு நம்ம தோத்து. அதான் சொல்றேன்ப்பா, நீ தோக்கத்துக்கே ரெடி ஆயிட்டீனா நீ உன்னை ஜெயிக்கவே யாராலும் முடியாதுன்ற. அது ஜாலின்ற ஃப்ரீயா இருக்கும் மைண்ட், ஃப்ரீயா எம்டி யுவர் மைண்ட். Zero, என்னோட எல்லா zero ஜீரோ mindset. மைண்ட். என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்ல எனக்கு குருஜின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு நான் வந்து அவங்கள எல்லாம் ப்ரோ விடுங்க, சில் ப்ரோ, இட்ஸ் ஓகே, டேக் இட் ஈஸின்ற மாதிரி இல்ல ஆயிட்டா. அது எல்லாருக்கும் அவ்வளவு ஈஸியா வந்துராது. வந்து பிராக்டிஸ் பண்ண வரும். பிராக்டிஸ் தானே. ஸ்டார்ட் ஃப்ரம் யுவர் ஹோம், ஸ்டார்ட் ஃப்ரம் யுவர் லவ்ட் ஒன்ஸ், ஸ்டார்ட் ஃப்ரம் தி பீப்பிள் ஹூ ஆர் வித் யூ. ஸ்டார்ட் இல்ல சயின்டிஸ்ட் இன்னொரு பாயிண்ட்டும், இப்போ வந்து ஆபீஸ்ல ஒரு மேனேஜர் திட்டுறாருன்னா அவர்கிட்ட போய் நம்ம எதிர்த்து குச்சி பேச மாட்டோம்ல. அது ஏன் குடும்பத்துல காட்டணும்னு சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க. கார்ப்பரேட் பிஹேவியர். கார்ப்பரேட் பிஹேவியர். அப்போ மாமனார் மாமனார் திட்டினா கூட வாங்கிட்டு அமைதியா ஓகே வேலையை பார்த்து போங்க. இன்னொரு வீடியோ பண்ணலாம் கார்ப்பரேட் பிஹேவியர் பத்தி. ஓகே, எப்படி கார்ப்பரேட் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணிருக்கோம் ஆக்சுவலி. பண்ணிட்டோமா? ஆனா பேபி எவ்வளவு டீடைலா பேசணும் தெரியல. பட் போட்டிங்களா போடலையா? போட்டுருப்பா ஆல்ரெடி. சோ பேசலாம். ஓகே, thank you very much. Bye guys, take care. இவ்வளவு நேரம் எங்களுடைய பேண்டரை நீங்க பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் Share it. ஃபேமிலி. நான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 25,000 லைக் போடுங்க. 25லயே 25 வரணும்னு நினைச்சேன், வரல. 26லயே 25 வரணும் பாப்போம். என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. கடைசியா நான் மட்டும் எல்லாம் கெஞ்சுற நிலைமைக்கு வந்துட்டேன். ஏதாவது ஒரு லைக் போட்டு விடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விடுங்க மக்களே. அக்கா தோக்குறவதான், அதுக்காக அக்காவை இப்படி தோக்கடிக்காதீங்க, அக்காவை இப்படி தோக்கடிக்காதீங்க. தமிழ்நாடு பாலிடிக்ஸ் கூட கேவலமா இருக்கும். சப்ஸ்கிரிப்ஷன் லெவல் சொல்றேன். இந்த வருஷம் நம்ம தான் கான்ஃபிடென்ட்டா இருங்க. ஏய் சும்மாரு, கான்ஃபிடென்ட்டா இருங்க, வெற்றி நிச்சயம். இந்த வருஷம் நம்ம தான். சரி, ஓகே, தேங்க் யூ, பை. Thank you guys for watching this video.